முக்கியமான டாபிக். டிஎன்பிசியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த ஏரியா வந்து எப்படியும் கொஸ்டின் கேட்பாங்கம்மா. இந்த ஏரியாவில் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. டிஎன்பிசி வந்து ரொம்ப கஷ்டமாக கேட்கணும்னா இந்த ஏரியாவில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான டாபிக். காந்தியை பற்றி ஏ டு இசட் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? இல்லை, காந்தியன் ஃபேஸ். நீ வந்து பார்த்தீங்கன்னா காந்தியன் 1917 இன்னைக்கு 1930 வரையும் பார்ப்போம். 1930 வரையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக காந்தியை பற்றி பார்ப்போம். ஸோ காந்தியை பற்றி பார்ப்போம். காந்தி அவர் ஒரிஜினல் பேர் வந்து பார்த்தோன்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. ஸோ அவர் ஒரிஜினல் பேர் வந்து பார்த்தோன்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரிஜினல் பேர். இவங்க அப்பா வந்து யார் அப்படின்னா திவானா இருப்பார். இவங்க அப்பா வந்து பார்த்தோன்னா திவானா இருப்பார். ராய்கோட்ல திவானா இருப்பார். இவங்க அப்பா வந்து பார்த்தோன்னா திவான், ஃபினான்ஸ் மினிஸ்டர். ராய்கோட்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பார். ராய்கட்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாரு. இவங்க அப்பா பேர் வந்து பார்த்தோன்னா கரம்சந்த் காந்தி. இவங்க அப்பா பேர் கரம்சந்த் காந்தி. காந்தி அப்பா பேர் கரம்சந்த் காந்தி. இவர் வந்து பார்த்தோன்னா ராய்கோட்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாரு. இவர் எந்த இடத்துல பிறந்தாருன்னா இந்தியாவில் இல்லப்பா, போர்பந்தர்னு சொல்லிட்டு ஒரு பிரின்ஸ் ஸ்டேட் இருக்குப்பா, கத்தியவார்ல, குஜராத் பக்கத்துல கத்தியவார்னு சொல்லிட்டு ஒரு பிரின்ஸ் ஸ்டேட் இருக்கு. அந்த ஸ்டேட்ல பிறந்தவர் தான் யாரு? காந்தி. போர்பந்தர்ல பிறகு 1869 பிறக்கிறாரு. அக்டோபர் 2. நோட் பண்ணிக்கங்க. அக்டோபர் 2ஆம் தேதி தான் காந்தி பிறக்கிறாரு. அக்டோபர் 2, 1869 போர்பந்தர்னு சொல்லிட்டு ஒரு பிரின்ஸ் ஸ்டேட்ல கத்தியவார்ல இருக்கு. அந்த பிரின்ஸ் ஸ்டேட்ல பிறக்கிறாரு. சரிங்களா? இவரை பத்தி இனிஷியலா என்ன நினைச்சுன்னு பார்ப்போம். சவுத் ஆப்பிரிக்கா இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் என்ன படிச்சிருக்கா அப்படின்னா 1991 லாயர் கம்ப்ளீட் பண்ணாரு. என்ன படிச்சிருக்காருன்னா பிஎல் லாயர், லா டிகிரி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 1893 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறாரு. எதுக்கு அப்படின்னா ஒரு கேஸ வாதாட போறாரு. சவுத் ஆப்பிரிக்கா எதுக்கு போறாரு அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கால கேஸ வாதாட போறாரு. என்ன கேஸ் அப்படின்னா தாதா அப்துல்லான்னு சொல்லிட்டு ஒரு மெர்ச்சன்ட் வணிகர். அவர் வந்து பார்த்தா இந்தியன் தான். இவர் என்ன பண்ணாரு, சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ணா வியாபாரம் பண்ணிட்டு இருப்பார். சவுத் ஆப்பிரிக்கா வியாபாரம் பண்ணிட்டு இருப்பார். இவரோட கேஸ் எடுத்து வாதாட தான் யாரு போவா? காந்தி போவார். டிஎன்பிசி கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. காந்தி எதுக்காண்டி சவுத் ஆப்பிரிக்கா போனார் அப்படின்னா அங்க இந்தியன் ஒருத்தர் இருப்பார், தாதா அப்துல்லான்னு சொல்லிட்டு. இவர் வந்து பார்த்தோன்னா காந்தியோட அப்பாவோட ஃப்ரெண்டுப்பா, ஃப்ரெண்ட் ஆஃப் காந்தி ஃபாதர். காந்தியோட அப்பாவோட ஃப்ரெண்டு, காந்தியோட அப்பாவோட ஃப்ரெண்டு, அப்பா ஃப்ரெண்டு. சரிங்களா? தாதா அப்துல்லா வந்து பார்த்தோன்னா காந்தியோட அப்பா ஃப்ரெண்டு. அவரோட கேஸ வாதம் தான் போறாரு. சரி, எதுக்காண்டி எப்படிப்பா சவுத் ஆப்பிரிக்கா இந்தியன்ஸ் போனாங்க அப்படின்ற பார்த்தா ஒன்றும் இல்லப்பா, சுகர் பிளான்டேஷன். கேள்விப்படுறீங்களா? சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எப்படி வந்து இப்ப சவுத் ஆப்பிரிக்கா வந்து அதிகமா இந்தியன்ஸ் இருப்பாங்க. எப்படிப்பா சவுத் ஆப்பிரிக்கான்ஸ் அதிகமா இந்தியன்ஸ் இருக்காங்கப்பா? எப்படிப்பா? நம்ம வம்சாவளிகள் நிறைய பேர் இந்தியாவில் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இங்க இருந்து அடிமையா கூட்டிட்டு போனாங்க. ரெண்டாவது விஷயம் வியாபாரத்துக்காண்டி போனாங்க. என்ன வியாபாரம் அப்படின்னா சுகர் பிளான்டேஷன். ரெண்டு விஷயத்துக்கான சவுத் ஆப்பிரிக்கா அதிகமான இந்தியன்ஸ் இருப்பாங்கப்பா. இந்தியன்ஸ்க்கு ஒரு இடமே இருக்கு. மேக்சிமம் குஜராத்தி பீப்புள்ஸ் அதிகமா இருப்பாங்க. என்ன காரணம்? மேக்சிமம் அடிமையா கூட்டிட்டு போயிருப்பாங்க, ஸ்லேவா கூட்டிட்டு போய் பாண்ட லேபரா இருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கால. இன்னொரு விஷயம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா வியாபாரத்துக்காண்டி போயிருப்பாங்க, சுகர் பிளான்டேஷன் காண்டி போவார். இப்ப தாதா அப்துல்லா என்ன பண்ணுவார் அப்படின்னா அங்க வந்து வியாபாரம் பண்ணுவார், மெர்ச்சண்டா இருப்பார், சுகர் பிளான்டேஷன் பண்ணுவார். சரிங்களா? அவருடைய கேஸ வாதாட தான் என்ன பண்ணா காந்தி சவுத் ஆப்பிரிக்கா போவார். புரியுதாமா? காந்தி எதுக்காண்டி சவுத் ஆப்பிரிக்கா போறாரு அப்படின்னா அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தாதா அப்துல்லான்னு சொல்லிட்டு இங்க வியாபாரம் பண்ணிட்டு இருப்பார். அவருடைய கேஸை விசாரிக்க தான் என்ன பண்ணாரு, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறாரு. சரி, பார்ப்போம் அடுத்து என்ன நினைச்சிருந்தது. சரிப்பா, அங்கே போறாருப்பா. போகும்போது வந்து பார்த்தோன்னா இவர் வந்து பார்த்தோன்னா ஆள் சூப்பராகவும் டிப்டாப்பா இருப்பாரு. வந்து பார்த்தா ஒரு வெல்த்தியான பிசினஸ் மேன். இவர் வெல்த்தியான பிசினஸ் மேனோட பையன் ஒரு டிப்டாப்பா இருப்பாரு. ஆனா இங்க வந்து ட்ரெயின் டிக்கெட் எடுத்து தர்பன்ல இருந்து பிட்டோரியான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் போகும்போது என்ன பண்ணா நடுவழியே இறக்கி விட்டுருவாங்க. ஏன்பா அப்படின்னா ரேசிசம், இனவெறி. ரேசிசம் கான்செப்ட்னால என்ன பண்றாங்கன்னா இவர் காந்தி தூக்கி இறக்கி விடுறாரு. இனிஷியலா தெரியாதுப்பா. இவர் பார்த்தா வெள்ளைக்காரன் மாதிரி இருப்பார். அதனால வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து வச்சிருப்பாருப்பா. அதாவது ட்ரெயின்ல போகும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வந்து யாருன்னா ஒயிட்டுக்கு மட்டும் தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வந்து பார்த்தோம்னா வெள்ளைக்காரன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஒயிட் பீப்புள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இவர் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து வந்து பார்த்தா அந்த கம்பார்ட்மெண்ட் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க யாரும் நான் இந்தியன் கழுத்தை முடிச்சு வெளியே தெளிவாங்க. அப்பதான் யோசிக்கிறார்,
லாயர்னா படிச்சவன், எங்க அப்பா பிசினஸ் பண்ணி எனக்கே இந்த நிலமைனா சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமை, இந்தியால இருந்து வந்திருக்க சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. இந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்பா, எந்த ஸ்டேஷன்ல இருந்து காந்தி இறக்கி விடப்பட்டார் அப்படின்னா பீட்டர் மார்க் பஸ் ஸ்டேஷன். நோட் பண்ணிக்கங்க, பீட்டர் மார்க் பஸ் ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன்ல தான் காந்தி என்ன பண்ணார், இறக்கி விடப்பட்டார். இந்த ஸ்டேஷன்ல தள்ளி விட்டுறாங்க, அவரை பிடிச்சி வெளியே போடா அப்படின்னு தள்ளி விட்டுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல யாரு மூலம் டிராவல் பண்ணும், ஒயிட் மூலம் தான் டிராவல் பண்ணும், மற்ற யாருமே டிராவல் பண்ணக்கூடாது. என்ன கான்செப்ட், ரேசிசம், டிஸ்கிரிமினேஷன் பண்ணி இறக்கி விட்டுறாங்க, டிஸ்கிரிமினேஷனுக்காக இறக்கி விட்டுறாங்க. புரியுதாப்பா? இப்பதான் முடிவு பண்ணி இவங்க ஆரம்பிக்கிறாரு. இந்திய உரிமைக்காண்டி நேஷனல் இந்தியன் காங்கிரஸ் அப்படின்னு விஷயத்தை ஆரம்பிக்கிறார் 1991. இது ப்ரீவியஸ் கொஸ்டின், நோட் பண்ணிக்கங்க. ஸோ நேஷனல் இந்தியன் காங்கிரஸ் அப்படின்றது எங்க ஆரம்பிச்சார் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கால ஆரம்பிச்சார். எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க எந்த இடத்துல ஆரம்பிச்சான்னு சொல்லி கேட்டுருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கால ஆரம்பிச்சிருப்பார். எதுக்காண்டினா இந்திய உரிமைக்காண்டி ஆரம்பிச்சிருப்பார். நோட் பண்ணிக்கங்க. இந்திய உரிமைக்காண்டி காங்கிரஸ் இந்திய உரிமைக்காண்டி காந்தி ஆரம்பிச்ச காங்கிரஸோட பேர் வந்து பார்த்தோம்னா நேஷனல் இந்தியன் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பார். நோட் பண்ணிக்கங்கப்பா. போற ஃப்ளோ புரியுதாமா? எல்லாருக்கும் புரியுதா? போற ஃப்ளோ புரியுதா? காந்தியை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். லேட்டா அவங்க எல்லாரும் கவனிச்சுங்க. காந்தி பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். காந்தி சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ணணும் பார்த்துட்டு நம்ம அடுத்து இந்தியாவில் என்ன பண்ணணும்னு பார்ப்போம். இதுவரையும் புரியுதாமா? பேசுறது புரியுதா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? 5 பேர் இருக்கீங்க. 5 பேர் வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். யூடியூப்ல கமெண்ட் பண்ணுங்கம்மா. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? புரியுதா புரியலையா? நீ என்ன நிலைமை இருக்குன்னு தெரியல. ஆடியோ கேக்குதா கேட்கலன்ற எனக்கு எப்படி தெரியும்? நீங்க கமெண்ட் பண்ணாதான் தெரியும். கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. சரியா? சவுத் ஆப்பிரிக்கா என்ன ஆரம்பிக்கிற அப்படின்னா நேஷனல் இந்தியன் காங்கிரஸ் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு 1894. எதுக்காண்டி அப்படின்னா இந்திய உரிமைக்காண்டி, டு கெயின் இந்தியன் ரைட்ஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கால இந்திய உரிமைக்காண்டி ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த காங்கிரஸ். புரியுதாமா? இந்த காங்கிரஸ். சரியா? நேஷனல் இந்தியன் காங்கிரஸ் எப்ப ஆரம்பிக்கிறார் அப்படின்னா 1994 சவுத் ஆப்பிரிக்கா ஆரம்பிக்கிறாரு இந்திய உரிமைக்காண்டி. இனிஷியலா எப்படி போச்சு அப்படின்னா 1994 இருந்து 1906 வரையும் லீகல் ரெசிஸ்டன்ஸ், சட்ட ரீதியான எதிர்ப்பு. சட்டத்தின்படி என்ன பண்ண போராட்டம் பண்ணார். லாயர்ல சட்டம் முடிச்சுப்பா, சட்டப்படி போராட்டம் பண்ணார். அதுக்கப்புறம் என்ன பண்ணனா இதெல்லாம் வேலைக்காக சொல்லிட்டு சத்தியங்கள் இறங்கிடுவார், களத்துல பூச்சுவார். பார்ப்போம் என்ன பண்றான்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, 1907 என்ன போடுறாங்க அப்படின்னா டிரான்ஸ்வல் ஏசியடிக் ஆடியன்ஸ் சொல்லிட்டு போடுறாங்க. இது வந்து ஊர் பேருப்பா. டிரான்ஸ்வல்ன்றது ஒரு சிட்டியோட பேரு. இந்த சிட்டியில வாழ்ற மக்கள் எல்லாருமே ஒரு விதிமுறையை ஃபாலோ பண்ணு சொல்லிட்டு ஒரு விதிமுறை கொண்டாங்க. என்ன அப்படின்னா ஏசியால இருந்து யாரா இருக்கீங்க அப்படின்னா, இங்க தங்கியிருக்கீங்கன்னா எப்போதுமே உங்க உரிமைக்கான அந்த நீங்க வந்து இந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு உங்க டாக்குமெண்ட் வச்சுக்கணும். அந்த டாக்குமெண்ட் எப்போதுமே கையில வச்சுக்கணும். நோட் பண்ணிக்கங்க. டிரான்ஸ்ஃபர் ஏசியன் ஆடியன்ஸ் படி என்னன்னா அந்த உள்ளூர் புக்கள் எப்பவுமே அவங்க ஐடி ப்ரூஃப் வச்சுக்கணும் தேவையில்லை. ஏசியால இருந்து யாராவது வந்து தங்கி இருந்தீங்கன்னா, ஏசியாடிக்கு சொல்றாங்க, ஏசியால இருந்து யாராவது வந்து தங்கி இருந்தீங்கன்னா அவங்க கட்டாயமா என்ன வச்சுக்கணும், உங்க ஐடி கார்டு வச்சுக்கணும், நீ இந்த ஊருக்கு வந்திருக்கான டாக்குமெண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாங்க. எப்போ நாளுமே நைட் 9 மணி ஆனாலும் சரி 10 மணி தான் ஆர்டர் போடணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 9 மணிக்கு அப்புறம் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. 9 மணிக்கு அப்புறம் யாருமே வெளியே போகக்கூடாது. 9 மணிக்கு அப்புறம் யாரும் வெளியே கூடாது, யாரும் சொந்தமா லேண்ட் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி 3 விதமான விஷயம் போட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 9 மணிக்கு அப்புறம் வெளியே யாரும் போகக்கூடாது. அதுக்கப்புறம் இந்தியன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஏசியாவில் எல்லாருமே அவங்க ஐடி ப்ரூஃப் அவங்க கையிலேயே வச்சுக்கணும். அவங்க டாக்குமெண்ட் இந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் கையிலே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சொந்தமா லேண்ட் வாங்கக்கூடாது. அப்படி வாங்குறாங்க சவுத் ஆப்பிரிக்கன் ஆள் பேர் தான் வாங்கிட்டு வியாபாரம் பண்ணணும் சொல்லியிருப்பாங்க. புரியுதாமா? இந்த 3 விஷயம் சொல்லியிருப்பாங்க. இதை வந்து பார்த்தா காந்தி என்ன சொல்லியிருப்பாங்க, கருப்பு சட்டம் சொல்லியிருப்பாருப்பா. டிஎன்பிஎஸ்சி நோட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் எந்த சட்டத்தை காந்தி கருப்பு சட்டம் சொல்றாங்கன்னா டிரான்ஸ்வல் ஏசியடிக் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. அதை கருப்பு சட்டம் சொல்லுவார். பிளாக் ஆக்ட்னு சொல்லியிருப்பார். கருப்பு சட்டம்னு சொல்லியிருப்பார் காந்தி. சரியா? ஃபர்ஸ்ட் சத்தியாகிரக கேம்பெயின் தூக்கிடாருப்பா. இதெல்லாம் வேலைக்காது, இந்த திருட்டு பேல்ட் எல்லாம் வேலைக்கான்னு சொல்லிட்டு என்ன சத்தியாகிரக ஆரம்பிச்சுவார் எழுதிங்க. சோ அப்ப காந்தி ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகம் எங்க ஆரம்பிச்சாரு? சவுத் ஆப்பிரிக்கா ஆரம்பிச்சாரு 1907. எதுக்கு எதிர்த்து அப்படின்னா டிரான்ஸ்வல் ஏசியடிக் அறிக்கை. டிரான்ஸ்வல்ல ஏசியாவுக்கு எதிராக போட்ட அறிக்கை எதிர்த்து என்ன பண்ணாரு? சத்தியாகிரக கேம்பெயின் ஆரம்பிக்கிறார். புரியுதாமா? இது வரைக்கும் புரியுதா? சரி, அடுத்து பார்ப்போம். என்ன சார் பண்றாரு அடுத்து பார்ப்போம்னா, இதனால அவர் என்ன பண்றாரு, ஜெயிலுக்கு போறாருப்பா. 1908 வந்து பார்த்தா ஜோசன்பர்க் ஒரு ஜெயில வந்து பார்த்தா சிறையில் அடைக்கப்படுறாரு. சத்தியாகிரக போட்டம் பண்ணா சிறைக்கு அடைக்கப்படுறாரு. அடுத்து 1909 என்ன பண்றாரு அப்படின்னா லண்டனுக்கு போவார். லண்டனுக்கு போய் பிரிட்டிஷை பார்ப்பாருப்பா. பிரிட்டிஷை பார்த்து சொல்லுவார், இது மாதிரி ரொம்ப இந்தியன்ஸ் சப்ரஸ் பண்றாங்க, இந்தியன்ஸை வந்து பார்த்தோன்னா சப்ரஸ் பண்றாங்க, ஒடுக்குறாங்க,
அப்படின்னு சொல்லி போய் பிரிட்டிஷ்ட மனு கொடுப்பார், பெட்டிஷன் மாதிரி கொடுப்பார். காந்தி வந்து பெட்டிஷன் மாதிரி கொடுப்பார். இந்த பெட்டிஷனை பார்த்து விசாரிச்சவங்க டிரான்ஸ்வெல்ல போய் விசாரிக்கும் போது இந்த மாதிரி மோசமான சட்டம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சட்டத்தை கேன்சல் பண்ணுவாங்க. டிரான்ஸ்வெல் ஏசியக் ஆர்டினன்ஸ் என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் வந்து பார்த்தோன்னா ஏசியடிக் ஆர்டினன்ஸ் என்ன பண்ணுவாங்க, கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆர்டினன்ஸை யார் பண்ணுவாங்க, கேன்சல் பண்ணிடுவாங்க. யாரு, பிரிட்டிஷ் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஏன் கேன்சல் பண்றாங்க, சரிப்பா சவுத் ஆப்பிரிக்கா அப்ப யார் தான் ரூல் பண்ணது, சவுத் ஆப்பிரிக்கா 2 பேர் ரூல் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க, சவுத் ஆப்பிரிக்கா 2 பேர் ரூல் பண்றாங்க. சவுத் ஆப்பிரிக்கால யாரெல்லாம் ரூல் பண்றா அப்படின்னா 2 பேர்ப்பா, டச்சும் பிரிட்டிஷும். டச்சும் பிரிட்டிஷும் இவங்க 2 பேர் தான் ரூல் பண்றாங்க. சரிங்களா, இவங்க 2 பேர் ஆகவே ஆகாது. 2 பேர் வந்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே எப்போ அடிச்சுப்பாங்க. இவங்க 2 பேரும் ரூல் பண்றாங்க. சரி, பிரிட்டிஷ் கேட்ட உடனே பிரிட்டிஷ் போய் காந்தி போய் கேட்கிறாரு. காந்தி வந்து பார்த்தா கேட்கிறாரு, 1909 கேட்கிறாரு. கேட்ட உடனே ஒத்துட்டாங்க. ஏன்பா, அப்ப காந்திக்கும் பிரிட்டிஷ்க்கு என்ன சம்பந்தம் பார்ப்போமா, காந்திக்கு பிரிட்டிஷ் என்ன சம்பந்தம் பார்ப்போம். காந்திக்கு பிரிட்டிஷ் என்ன சம்பந்தம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் போர் வார். இதெல்லாம் புக்ல இருக்காது, கொஞ்சம் தெளிவா எழுதிக்க. போர் வார் 1899. யாருன்னா பிரிட்டிஷ்க்கும் டச்சுக்கும். இந்த போர்ன்றது யாருன்னா டச் பீப்புள் பா. இந்த போர்ன்றது யாருன்னா டச் பீப்புள், டச்சில் வாழ்ற உள்ளூர் பீப்புள். சரிங்களா, போர் வார் எதுக்காண்டி இந்த சண்டை நடக்கும் அப்படின்னா, டிரான்ஸ்வல்னு ஒரு பிளேஸ் இருக்கும்பா. டிரான்ஸ்வல்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த இடத்த யாரு பிடிக்கிறது அப்படின்றதுக்கு சண்டை வரும். யாருக்கு அப்படின்னா பிரிட்டிஷ்க்கும் டச்சுக்கும். இந்த சண்டையில காந்தி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, பிரிட்டிஷுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் சர்வீஸ் பண்ணிருப்பாருப்பா. காந்தி வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் சர்வீஸ் பண்ணிருப்பாரு. அடிப்பட்டவங்க எல்லாத்துக்கும் காயத்துக்கு மருந்து போற வேலை பட்டிருப்பார். ஃபர்ஸ்ட் எய்ட் சர்வீஸ் யார் பண்ணிருப்பா, காந்தி பண்ணிருப்பார். அடுத்து ஆம்புலன்ஸ் டிரைவரா ஒர்க் பண்ணிருப்பார். சரியா, ஆம்புலன்ஸ் டிரைவரா ஒர்க் பண்ணிருப்பார். ஃபர்ஸ்ட் எய்ட் சர்வீஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு போற இன்சூரன்ஸ் பேஷன்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கிறது, முதலுதவி பண்ற எல்லா வேலையும் யார் பண்ணிருப்பார், காந்தி பண்ணிருப்பார். அதனால பிரிட்டிஷ் ரொம்ப ஃபேவரட்டா வாழ இருப்பாரு. அடுத்தது என்ன சார் பண்றாரு, அடுத்து வந்து பார்த்தோம்னா 1006 இன்னொரு வார் நடக்கும். பிரிட்டிஷ்க்கும் லோக்கல் ட்ரைப் பீப்புளுக்கும் சண்டை வரும். லோக்கல் ட்ரைபு ஜுலுன்னு சொல்லிட்டு, ஜுலு வார்னு சொல்லுவாங்க. ஜுலுன்னு சொல்லிட்டு ட்ரைபல் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கும் சண்டை வரும். கொஞ்சம் கிளியரா நோட் பண்ணிக்கோமா, இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனா ஸ்கூல் புக்ல கண்டென்ட் இல்ல. ஸோ பிரிட்டிஷ்க்கும் ஜுலுன்ற ட்ரைபல் பீப்புள் சண்டை வரும். இதுல காந்தி என்ன பண்ணோம்னா ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணுவாருப்பா. ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணுவார் பிரிட்டிஷ்க்கு. சரியா, ஸோ இதனால காந்தி பிரிட்டிஷ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான இருப்பார். ஒரு இந்தியாவில் வந்துட்டு பிரிட்டிஷ் வந்து சப்போர்ட் பண்ணான்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து இவர் நல்லபடியா வச்சு வேற என்ன கேட்டாலும் கோரிக்கை நிறைவேற்றுவாங்க. அந்த காரணத்தினாலதான் என்ன பண்ண, காந்தி போய் லண்டன்ல போய் பிரிட்டிஷ் ஒரு செக்ரட்டரியை பார்த்த உடனே இந்தியன்ஸ் ஒடுக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆர்டினன்ஸ் என்ன பண்றாங்க, கேன்சல் பண்றாங்க. புரியுதாமா. ஃபர்ஸ்ட் போர் வார்ல என்ன பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட் சர்வீஸ் பண்றாரு. அடுத்து வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷ்க்கும் ஜுலு அப்படின்னு ட்ரைபல் பீப்புள் சண்டை நடந்ததுல அவங்க என்ன பண்றாங்க, ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்றாரு. இந்த காரணம் பிரிட்டிஷ்க்கு யாரும் பிடிச்சி போயிருது, காந்தி ரொம்ப பிடிச்சி போயிருது. காந்தி பிரிட்டிஷ் நல்லவங்க சொல்லி நம்ப ஆரம்பிச்சாரு. அதனால என்ன பண்றாரு, கோரிக்கையை வைக்கிறாரு. ஆர்டினன்ஸ் வந்து மாதிரி போட்டுருக்காங்க, இதை கேன்சல் பண்ணுன்னு சொல்லி சொன்னோன்னே இவர் சொன்னனால என்ன பண்றாங்க, அந்த ஆர்டினன்ஸை கேன்சல் பண்றாங்க. புரியுதாமா. 1909 கேன்சல் பண்றாங்க. அடுத்தது கடைசி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 1913 கிரேட் மார்ச்னு ஒரு விஷயம் எடுக்கிறார். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 1913 என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்தியன்ஸ் மேரேஜ் செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. இந்தியன் மேரேஜ் வந்து நல்லிஃபைடுன்னு சொல்லிடுவாங்க, செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. இந்த கல்யாணம் செல்லாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரியா, அதுக்கப்புறம் இந்தியன்ஸ் ரொம்ப சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால என்ன பண்ண, காந்தி இந்த கிரேட் மார்ச் விஷயத்தை எடுப்பார். சரியா, இனிமே வந்து எங்களுக்கு எல்லா உரிமையும் வேணும், சவுத் ஆப்பிரிக்கால உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமை வேணும்னு சொல்லிட்டு என்ன கிரேட் மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு வால்கஸ்ட் ஸ்ட்ரகிள் சொல்லுவாங்க. அந்த போராட்டத்தில் ஏற பண்ணி பயங்கரமா சண்டை போட இருப்பான். இதுக்கு பேர் வந்து பார்த்தா வால்கஸ்ட் ஸ்ட்ரகிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல நடந்திருக்கும், வால்கஸ்ட் ஒரு இடத்துல நடந்திருக்கும். வால்கஸ்ட் போராட்டம் சொல்லுவாங்க. இந்த போராட்டத்துல நிறைய விதமான இந்தியர்கள் வந்து பார்த்தோன்னா கலந்துப்பாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா சவுத் ஆப்பிரிக்கால இந்திய உரிமை பெறப்பட்டுச்சுப்பாங்க. சரியா, இவர் எப்படி போராட்டம் பண்ணனா, பீஸ் அமைதியான வழியில போராட்டம் பண்ணார். அஹிம்சான்னு சொல்லுவாங்க. நான் வியலன்ஸ் பேஸ் பண்ணி போராட்டம் பண்ணனால இவருக்கு எல்லாருமே பிடிச்சி போச்சு. பிரிட்டிஷ் மக்கள் எல்லாம் பிடிச்சி போச்சு. பிரிட்டிஷ் ஒத்துக்கிட்டு இந்தியன் ஸ்டேட்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா கொடுத்துட்டாங்க. இந்தியர்களுக்கு என்ன உரிமை வேணுமோ அது எல்லா உரிமையும் சவுத் ஆப்பிரிக்கால வாங்கி கொடுத்து யாரு, காந்தி தான் வாங்கி கொடுத்துருவார். லாயரா போனவர் சூப்பரா ஒரு பொலிட்டிஷியனா வெளியே வருவார். புரியுதாமா. இதுவும் கிளியரா புரியுதாமா. புரியுதா பாருங்க. டவுட் கேளுங்க. காந்தி சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ணது புரியுதாமா.
சரிங்களா? காந்தி சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ணுறது புரியுதா? கிளியராமா? இதுலையும் புரியுதா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பார்க்கலாமாமா? புரியுதாமா? ஓகே ஓகே ஓகேம்மா. ஓகே சரிம்மா. ஓகே அடுத்து போலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா காந்தி வந்து இந்த மாதிரி விஷயம் எல்லாமே சவுத் ஆப்பிரிக்கால பண்ணாரு. சரி நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாட்டி சொல்லிடுறேன். காந்தி எதுக்காண்டி சவுத் ஆப்பிரிக்கா போவார் அப்படின்னா, அவர் அப்பாவோட ஃப்ரெண்டு தாதா அப்துல்லான்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரோட கேஸை வாதாட தான் சவுத் ஆப்பிரிக்கா போவார். லாயரா போவார். சரி லாயரா போவார். அங்கே போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் ட்ரெயின்ல டிராவல் பண்றாரு. டர்பன் வந்து பிட்டோரியான்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல போகும்போது அவர் வந்து ட்ரெயினில் இறக்கி விட போறாரு. என்ன காரணம் அப்படின்னா ரேசிசம் காரணம் டிஸ்கிரிமினேட் பண்ணி இறக்கி விட போறாரு. எனக்கே இந்த நிலைமை இந்தியர்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, நேஷனல் இந்தியன் காங்கிரஸ் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு. 1994 ஆரம்பிக்கிறாரு. இதன் மூலமா இந்தியர்களுக்கு இந்திய உரிமை வாங்கி கொடுக்கணும் எங்க சவுத் ஆப்பிரிக்கால அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. 1994 இருந்து 1906 வரை என்ன 12 வருஷம் சட்ட ரீதியா வந்து பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கால பிரிட்டிஷையும் டச்சை எதிர்ப்பாரு. அடுத்து என்ன பண்ண டேரக்டா சத்தியகிரக கேம்பெயின் இறங்கிடுவார். 1907 சத்தியகிரக கேம்பெயின் சொல்லி இறங்குவார். ஃபர்ஸ்ட் சத்தியகிரக எங்க ஆரம்பிச்சாருன்னா சவுத் ஆப்பிரிக்கால எதுக்குன்னா டிரான்ஸ்வல் ஆர்டினன்ஸ் கருத்து. இதுதான் ஃபர்ஸ்ட் அவர் கருப்பு சட்டம் சொல்லியிருப்பார். சரியா? அடுத்தது இதன் மூலமா அவர் ஜெயிலுக்கு போறாரு. 1908 ஜெயிலுக்கு போறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1913 கிரேட் மார்ச். இவ்வளவு விஷயம் பண்ணாரு. சரியா? இவ்வளவுதான் நம்ம பார்த்தோம். பிரிட்டிஷர் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயம் பார்த்தோம். புரியுதாமா? சரி. காந்தியோட பொலிட்டிக்கல் குரு யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலேப்பா. ப்ரீவியஸ் கொஸ்டின். இவர் என்ன பண்ணுவாருன்னா, காந்தி நீ சவுத் ஆப்பிரிக்கால பண்ண விஷயம் எல்லாம் போதும், இந்தியாவுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. காந்தி தான் என்ன பண்ணிப்பாரு, சவுத் ஆப்பிரிக்கா பண்ண விஷயம் எல்லாம் போதும், இந்தியாவுக்கு வான்னு சொல்லுவாரு. காந்தியை வந்து பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா எதுக்கு எப்படிப்பா போயிருப்பாரு, லாயரா போயிருப்பாரா? லாயரா போயிருப்பாரு 1893. ஆனா 1915 வரும்போது அவர் எப்படி வருவார் அப்படின்னா, ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசரா வருவார். அரசியல் பிரதிநிதியா வருவார். அரசியல் பிரதிநிதியா வருவார். பொலிட்டிக்கல் ஆர்கனைசரா வருவார். நோட் பண்ணிக்கங்கப்பா. 1893 கோபாலகிருஷ்ண சரி 1993 தாதா அப்துல்லா கேஸ வாத லாயரா போவாரு. 1915 தன்னோட குரு கூப்பிட்டனால பின்னாடி என்னவோ வருவாரு, ஒரு அரசியல் சாணக்கியரா வருவார். அரசியல் கை திறந்த ஒரு வல்லலா வருவார். சரிங்களா? சரி. இவர் வந்ததுக்கு அப்புறம் யார் யார் என்ன டைட்டில் கொடுக்குறாங்கன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரவீந்திரநாத் தாகூர் தான் ஃபர்ஸ்ட் இவர் வெல்கம் பண்றாரு. ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார்ல, அவர் தான் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் இவருக்கு என்ன டைட்டில் கொடுக்குறா, மகாத்மா டைட்டில் கொடுக்குறாரு. மகாத்மா சிறந்த மேதை அப்படின்னு சொல்லி காந்திக்கு டைட்டில் கொடுக்குறாரு. 1915 காந்தி வந்த உடனே என்ன பண்றாரு, மகாத்மா டைட்டில் கொடுக்குறாரு. எப்போ வந்தார் காந்தி அப்படின்னா, ஜனவரி 9 1915 வந்திருப்பாரு. ஜனவரி 9 1915 காந்தி இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. இந்த டேட் என்னன்னு சொல்லி கொண்டு வர்றோம், என்ஆர்ஐ டே. ஞாபகம் இருக்கா? என்ஆர்ஐ டேன்னு சொல்லி கொண்டு வர்றோம். ரீசெண்டா கொண்டாடிட்டு இருக்கோமா, நான் ரெசிடென்ஸ் இந்தியன்ஸ் டே. ஓகேவா? அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். ஜனவரி 9 1915 கொண்டாடிட்டு இருக்கோம். சரிங்களா? 2003 இருந்து கொண்டாடிட்டு இருக்கோம். 2003 இருந்து நம்ம இதை கொண்டாடிட்டு இருக்கோம். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. 2003 இருந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். சரி, அடுத்து என்ன சார் நடந்துச்சு அப்படின்னா, காந்தி இந்தியாவில் என்ன பண்ணார்? காந்தி இந்தியாவில் என்ன பண்ணார் அப்படின்னா, சபர்மதி ஆசிரமம் சொல்லிட்டு அகமதாபாத்ல ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிச்சிருப்போம். அகமதாபாத்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா, சபர்மதி ஆசிரமம் சொல்லிட்டு ஆரம்பிப்பார். சரிங்களா? எதுக்கு அப்படின்னா சத்தியகிரக டெக்னிக், அதே சத்தியகிரக டெக்னிக் இந்தியாவில் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆரம்பிப்பார். சவுத் ஆப்பிரிக்கால எப்படி என்ன சத்தியகிரகம் பண்ணி ரேசிஸை ஒடுக்குறாரோ அதே மாதிரி இந்தியால இந்திய உரிமை வாங்குறதுக்கு என்ன பண்ணுவாரு, சபர்மதி ஆசிரத்தை ஒன்று ஆரம்பிப்பார். சரிங்களா? காந்தி இந்தியாவுக்கு வந்து என்ன நினைச்சாங்க அப்படின்னா, காந்தி ரொம்ப பெரிய இருப்பா, பிரிட்டிஷ் கூட ரொம்ப சமரசமா இருக்கு, ஈஸியா நம்ம சுதந்திரம் வாங்கி முடியும் எல்லாரும் நினைச்சாங்க. ஏன்னா காந்தி வந்து ரொம்ப பிரிட்டிஷ் ரொம்ப ஃபேவரட்னால காந்தி கேட்டா கண்டிப்பா சுதந்திரம் கொடுத்தோம்னு நினைச்சிருந்தாங்க. சரிங்களா? அதுதான் இல்லாம போயிடுச்சு பின்னாடி. சரிங்களா? பார்ப்போம் காந்தி என்ன பண்ணாருன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காந்தியோட ஃபர்ஸ்ட் சத்தியகிரகா எந்த இடத்துல அப்படின்னா சாம்பிரான் சத்தியகிரகா. நோட் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின் 1917. சாம்பிரான் எந்த பிளேஸ்ல இருக்குன்னா பீகார்ல இருக்குப்பா. சாம்பிரான் எங்க இருக்கு அப்படின்னா பீகார்ல இருக்கு. பீகார்ல இருக்க பிளேஸ் 1917 ஏப்ரல் 19 இங்க என்ன நடக்குது அப்படின்னா சத்தியகிரக போராட்டம் நடக்குது. சரி, காந்தி இங்க எப்படி போறாரு அப்படின்னா, காந்தி ஒரு ஆள் கூப்பிட்டு இருப்பார்ப்பா. அவர் இன்வைட்டட் பை யார் கூப்பிட்டாரு அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. யார் கூப்பிட்டா அப்படின்னா ராஜ்குமார் சுகா அப்படின்ற ஒரு வேளாண்மை வல்லுநர், அக்ரிகல்ச்சரிஸ்ட். அவர் தான் கூப்பிட்டு இருப்பார்.
சரியா? ஸோ நல்லா புரிஞ்சுங்க. காந்தி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்தியாவில் என்ன மூவ்மெண்ட் ஆரம்பிச்சானா சாம்பரன் சத்தியாகிரகம். சாம்பரன் எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்கு. ஏப்ரல் 19ஆம் தேதி 1917 ஆரம்பிச்சிருப்பாரு. காந்தி இந்த மூவ்மெண்ட் கூப்பிட்டது யார் அப்படின்னா ராஜ்குமார் சுபா. ராஜ்குமார் சுபான்னு சொல்லிட்டு ஒரு வேளாண்மை வல்லுநர் கூப்பிட்டுருப்பாரு. எதுக்காண்டி என்ன சண்டை அப்படின்னா அவுரா செடி. அவுரா செடின்னு சொல்லிட்டு அவுரி செடின்னு சொல்லி கேள்விப்பட்டு. அவுரி செடி எதுக்கு தேவை? அவுரி செடி எதுக்கு தேவை? அவுரி செடி எதுக்கு தேவை? இப்ப அவுரி செடி வந்து நிறைய பேர் தேவைப்படுது. எதுக்கு தேவை? அவுரி செடி எதுக்கு தேவை? இண்டிகோ பிளான்ட் எதுக்கு தேவை? ஒய் இண்டிகோ பிளான்ட் எதுக்கு தேவை? பேசுங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்க. என்னாச்சு 5 பேர் இருக்கீங்க, வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. இண்டிகோ பிளான்ட் எதுக்கு தேவை? ஒய் ஒய் இண்டிகோ பிளான்ட் நீட். என்ன காரணம் காண்டி வந்து பார்த்தா சும்மா பிரிட்டிஷ் கிரிக்கெனா எதுக்கு வந்து லேண்ட்ல வந்து 20 செடி போட்டினா 3 செடி வந்து இண்டிகோ செடி வைக்கணும்னு சொல்லி சொல்றான். ஆமாப்பா, சத்யாகிரக கான்செப்டே காந்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பார். கரெக்ட் கரெக்ட். சத்யாகிரக கான்செப்டே சவுத் ஆப்பிரிக்காலும் சரி இந்தியாலையும் சரி இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா காந்தி தான். சவுத் ஆப்பிரிக்காலும் சரி இந்தியாலையும் சரி இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா காந்தி தான். அதாவது அகிம்சை நான் வைலன்ஸ் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. சத்தியகிரகம் என்னன்னா அகிம்சை வழியில போராட்டம் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இண்டிகோ பிளான்ட் எதுக்காண்டி பிரிட்டிஷ் இங்க கல்டிவேட் பண்ண சொன்னான்? ஒய் அதுக்கு பதில் சொல்லுங்க. அவுரி செடியை எதுக்காண்டி இங்க பயிரிட சொன்னான்? அதுவும் 20 செடிக்கு 3 செடி வந்து அவுரி செடி வைக்கணும். என்ன காரணம்? அவுரி செடி என்ன பெனிஃபிட் அப்படின்னா பாருங்க, இப்போ நிறைய பேருக்கு தேவைப்படும்ப்பா. வழுக்க விழுகுது, சரி நரைச்ச முடியெல்லாம் வருதுல, நரைச்ச அவுரி செடி. அவுரி செடினால டைக்கு யூஸ் பண்ணுவாங்கப்பா. அவுரி செடி இண்டிகோ பிளான்ட்டை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? டைக்கு யூஸ் பண்ணுவாங்க. டை டை தயாரிக்கிறாங்கல்ல, தலையில வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா கருப்பா இருக்க காரணமே நிறைய பேர் முடி கருப்பா இருக்க காரணமே டை தான். வயசானவங்களாம் வந்து பார்த்தோன்னா ஃபார் கலர், கரெக்ட் கலர் தான். நிறைய கலர் இருக்குப்பா. ஸோ இந்த கலர் காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா இனிஷியலா வந்து பார்த்தோன்னா இண்டிகோ கல்டிவேட்டர்ஸ், அதாவது யூரோப்ல இருந்து வந்த நிறைய இண்டிகோ கல்டிவேட்டர்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய பாருங்க, இது பிரிட்டிஷ் டேரக்டா பண்ணல. யூரோப்ல இருந்து இந்த பிசினஸ் மேன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூரோப்ல இருந்து அந்த பிசினஸ் மேன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூரோப்ல இருந்து அந்த பிசினஸ் மேன் என்ன பண்ணுவோம்னா டை நம்மளுக்கு தேவைப்படுது, அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இண்டிகோ பிளான்ட்டை பண்ண சொல்லலாம். ஆமா கலர் தான். இண்டிகோ பிளான்ட்டை வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. கல்டிவேட் பண்ணலாம் முடிவு பண்றாங்க. அந்த ஆரம்பிச்சதான் இந்த இண்டிகோ கல்டிவேட்டர் சொல்லிட்டு என்ன ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா 20 செடிக்கு 3 செடி வைக்கலாம். 20 செடி வச்சாங்கன்னா அவங்க செடியில 3 செடி என்ன இருக்கணும்? அவுரி செடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. சரிங்களா? முடிவு பண்றாங்க. சரிங்களா? இனிஷியல் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இனிஷியலா வந்து பார்த்தோம்னா 2 பேருமே காசு சூப்பரா வந்துச்சு. இது மாதிரி கல்டிவேட் பண்ணனால போத் ஃபார்மர்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ் 2 பேருமே பெனிஃபிட் ஆனாங்க. போத் ஃபார்மர்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ் 2 பேருமே பெனிஃபிட்டட். இவங்களும் பெனிஃபிட் இனிஷியலா 2 பேருமே இனிஷியலா பெனிஃபிட் ஆனாங்க. சரிங்களா? போக என்ன ஆகுது அப்படின்னா இனிஷியலா போக என்ன ஆகுதுன்னா ஜெர்மன் ஒருத்தன் வந்தான்ப்பா. ஜெர்மன் டைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கொண்டு வந்தான். ஜெர்மனில இருந்து டை தயாரிச்சு மார்க்கெட்ல சப்ளை பண்ண யூரோப்ல இந்த டை வந்து பார்த்தோன்னா அதிகமா டிமாண்ட் ஆச்சு. யூரோப்ல இந்த டையோட டிமாண்ட் அதிகமாச்சு. ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்றான், இவன் டை வந்து வியாபாரம் கெட்டு போச்சு. அதனால வந்து பார்த்தோன்னா ஃபார்மர்ஸ் கொடுக்குற இன்கம் கட் பண்ணான். ஃபார்மர்ஸ் கொடுக்குற இன்கம் என்ன பண்ணான்னா கட் பண்ணான். எதனால அப்படின்னா யூரோப்பியன் டையோட மார்க்கெட் குறைஞ்சிச்சு. யூரோப்பியன் டையோட மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா குறைஞ்சிருச்சு, ரொம்ப இறங்கி போச்சு. எதுக்கு அப்புறம் அப்படின்னா ஜெர்மன்ல டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஜெர்மன் டை வந்து பார்த்தோன்னா யூரோப்ல இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் யூரோப்போட டையோட மார்க்கெட் குறைஞ்சனால என்ன பண்றான், ஃபார்மர்ஸ் கொடுக்குற இன்கம் கட் பண்ணான். இதனாலதான் என்ன பண்றாங்க, ரிவோல்ட் பண்றாங்க. புரியுதா கான்செப்ட்? என்ன காரணம் ரிவோல்ட் பண்ணாலும் புரியுதா? எதுக்கு இது சொல்றேன் அப்படின்னா கேட்கலாம். ஒய் இண்டிகோ பிளான்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா இனிஷியலா சப்போர்ட் பண்ண ஏது எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த ஸ்டோரி எல்லாம் வெங்கடேசன் புக்ல இருக்குமா, உங்களால படிச்சு வந்து நான் சொல்றேன். சரிங்களா? வெங்கடேசன் புக்ல இருக்கு, உங்களால படிச்சு வந்து நான் சொல்றேன். நல்லா கவனிச்சுங்க. சாம்பரன் சத்தியாகிரகா எப்ப நடந்துச்சு அப்படின்னா 19 ஏப்ரல் 1917 நடந்துச்சு. 19 ஏப்ரல் 1917 நடந்துச்சு. என்ன யாரு காந்தி இதுல கூப்பிடுறா அப்படின்னா ராஜ்குமார் சுபான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேளாண்மை வல்லுநர், அவர் தான் கூப்பிடுறாரு. என்ன சார் பிரச்சனை அப்படின்னா இண்டிகோ செடி எதுக்கு தேவை அப்படின்னா டை தயாரிக்க தேவை. இனிஷியலா இந்த கல்டிவேஷனால போத் ஃபார்மர்ஸ் அண்ட் யூரோப்பியன் 2 பேர் பெனிஃபிட் ஆங்க. போக என்ன ஆகுது, ஜெர்மன் டைம் ஒரு கான்செப்ட் வந்து மார்க்கெட்ல வருது. அந்த ஜெர்மன் டைம் கொண்டு வந்தனால யூரோப்பியன் டைம் மார்க்கெட் குறையுது. அதனால என்ன பண்றான், யூரோப்காரன் ஃபார்மர்ஸ் கொடுக்குற இன்கம்ல கட் பண்றான். எனக்கு ப்ராஃபிட் குறையுது, உங்க இன்கம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். இதனால என்ன ரிவோல்ட் வரும்? இதுதான் என்ன ரிவோல்ட்? சாம்பரான் சத்தியாகிரகா. புரியுதாமா? இதான் என்ன சத்தியாகிரகா? சாம்பரான் சத்தியாகிரகா. கிளியரா புரியுதா? இது புரியுதாம்மா?
இதுதான் சாம்பியன் சத்தியம். புரியுதா பாருங்க? இதுதான்ப்பா சாம்பியன் சத்தியகிரகம். புரியுதாமா? சரி, அடுத்தது காந்திக்கு இதுல ஹெல்ப் பண்ண யார் யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். நோட் பண்ணிக்க, ராஜேந்திர பிரசாத் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் ஆன ராஜேந்திர பிரசாத். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மச்சர் குல் ஹல்கு, அப்புறம் ஆச்சாரிய கிருபாலினி, மகாதேவ் தேசாய், அதுக்கப்புறம் கிஷோர் பிரசாத். ராஜேந்திர பிரசாதோட தம்பி கிஷோர் பிரசாத், அவரும் ஹெல்ப் பண்ணியிருப்பார், லாயர். இவங்க எல்லாருமே லாயர்ஸ்பா. இவங்க எல்லாருமே லாயர்ஸ். இதுல காந்திக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்கால பண்ண சாதனை வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அதனால இவங்க காந்திக்கு அசைஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? காந்திக்கு அசைஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன சார் நடக்குது அப்படின்னா என்கொயரி கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்கப்பா. நல்லா பாருங்க, தனியா எழுதுறேன். என்கொயரி கமிட்டின்னு சொல்லி கமிட்டி போட்டிருப்பாங்க. இதுல யார் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா காந்தியும் யூரோப் சேர்ந்த அந்த பிளான்டர்ஸும் இருப்பாங்க, யூரோப்பியன் பிளான்டர்ஸும் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க. காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த 3/20 இந்த இண்டிகோ பிளான்ட், அதுக்கு ஒரு பேர் இருக்குப்பா. இண்டிகோ பிளான்டேஷனுக்கு ஒரு பேர் இருக்கு. தின்கத்திகா சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. யாரு? காந்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது 20 செடிக்கு 3 செடி வைக்க சொல்றீங்க, இந்த சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணுங்கன்னு சொல்லி காந்தி சொல்லியிருப்பாரு. ஆனா இனிஷியலா இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அது போக என்ன பண்ணா இவங்களே நாட்டு விட்டு போயிருவாங்க, வித்ரான் பண்ணி போயிருவாங்க. ஏன்னா விவசாயம் யாருமே பண்ண மாட்டாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணனால இவங்க என்ன பண்ண இந்தியா விட்டே போயிடுவாங்க. புரியுதா பாருங்க? என்கொயரி கமிட்டி போட்டு என்ன பண்ணா காந்தி யூரோப்பியன் பேசுறாங்க. காந்தி என்ன சொல்றா, தின்கத்தி சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணிருங்க, இதனால விவசாயம் ரொம்ப சஃபர் ஆகிறாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இனிஷியலா பிரிட்டிஷ் ரெஃப்யூஸ் பண்ணிருப்பான். கடைசியில் என்ன பண்ண அவனே அக்செப்ட் பண்ணி இந்தியா விட்டு போயிருப்பான். யூரோப்பியன் பிளானட்ஸ் எல்லாமே இந்தியா விட்டு போயிருப்பாங்க. ஏன்னா ஜெர்மன் டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக்ல போயிடும். சரிங்களா? புரியுதா? சரியாப்பா? இவ்வளவுதான்ப்பா சாம்பியன் சத்தியகிரகம், இவ்வளவுதான். இதனால என்ன சட்டம் போட்டாங்க? சாம்பியன் ஒரு சட்டம் போட்டாங்கப்பா. அந்த சட்டம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, எழுதிக்கிங்க. சாம்பியன் அக்ரேரியன் ஆக்ட். இனிமே இண்டிகோ பிளான்டேஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் ஒரு சட்டம் போட்டாங்க மே மாசம் 1918. நோட் பண்ணிங்க, சாம்பியன் அக்ரேரியன் ஆக்ட் மே மாசம் 1918 போட்டிருக்காங்க. இது மூலமா இண்டிகோ பிளான்டேஷன் என்ன பண்ணாங்க, இனிமே சாம்பியன்ல கிடையாது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஆக்ட் போட்டு. புரியுதாமா? சாம்பியன் சத்தியகிரகம் புரியுதாமா? கிளியராமா? இதுலயும் புரியுதா? சரி, இது என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிவில் டிஸ்டர்ப்டு மூவ்மெண்ட் சொல்றாங்கப்பா. ஃபர்ஸ்ட் சட்ட மறுப்பு இயக்கம் சொல்றாங்க. இந்த சத்தியகிரகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிவில் டிஸ்டர்பிடன்ட் மூவ்மெண்ட் சொல்றாங்க. முதல் சட்ட மறுப்பு இயக்கம் சொல்றாங்க. முதல் சட்ட மறுப்பு இயக்கம் எது? சாம்பியன் சத்தியகிரகா. முதல் சட்ட மறுப்பு இயக்கம். நோட் பண்ணிக்கங்க. முதல் சட்ட மறுப்பு இயக்கம் எது அப்படின்னா சாம்பியன் சத்தியகிரகம். மறுபடியும் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், எல்லாம் கவனிச்சுங்க. சரிங்களா? ஸோ சாம்பியன் மூவ்மெண்ட் எப்போ ஆரம்பிச்சு அப்படின்னா ஏப்ரல் 19, 1917 ஆரம்பிச்சு. காந்தி இதுக்கு கூப்பிட்ட யார் அப்படின்னா ராஜ்குமார் சுகா அப்படின்ற ஒரு எக்கனாமிஸ்ட், சரி அக்ரிகல்ச்சரிஸ்ட், அவர் தான் கூப்பிட்டுருப்பாரு. என்ன காரணம் சட்டம் நடக்குது அப்படின்னா 20 செடி நண்டா அதுல 3 செடி என்ன சொல்றாங்க, இண்டிகோ பிளான்டேஷன் நட சொல்றாங்க. இண்டிகோ பிளான்டேஷன் எதுக்காக நடக்கும், என்ன யூஸ் அப்படின்னா டை தயாரிக்க. இனிஷியலா வந்து பார்த்தோம்னா போத் ஃபார்மர்ஸ் அண்ட் யூரோப்பியன் 2 பேரும் பெனிஃபிட் ஆங்க. போக என்ன ஆகுதுன்னா ஜெர்மன் டை கொண்டு வர யூரோப்பியன் மார்க்கெட் குறையுது. அதனால என்ன பண்ண ஃபார்மர்ஸ் இன்கம் கட் பண்றாங்க, ஃபார்மர்ஸ் ரிவோல்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கமிட்டி போடுறாங்க, என்கொயரி கமிட்டி போட்டு காந்தியும் அந்த யூரோப்பியன் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. காந்தி என்ன சொல்றாரு, அந்த தின்கர் சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இனிஷியலா நோட் சொன்னாங்க பிரிட்டிஷ், பின்னாடி என்ன அக்செப்ட் பண்ணிட்டு இந்தியா விட்டு போயிருவாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்தியால சாம்பியன் அக்ரேரியன் ஆக்ட்னு சொல்லி போடுறாங்க. 1918 மே மாசம் போடுறாங்க. இது மூலமா இந்தியால இனிமே சாம்பியன் பகுதியில இண்டிகோ பிளான்டேஷன் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல் சட்டமறுப்பு இயக்கம் சொல்றாங்க, முதல் சிவில் டிஸ்டர்பன்ஸ் சொல்றாங்க. இதை சாம்பியன் சத்தியகிரகம் டீம் டிஸ்கஷன் நோட் பண்ணிக்கங்க. இந்தியால எது முதல் சிவில் டிஸ்டர்பன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னா சாம்பியன் சத்தியகிரகா. ஓகேவாப்பா? கிளியரா புரியுதாமா? இதுலயும் புரியுதாமா? ஃபர்ஸ்ட் சிவில் டிஸ்டர்பன்ஸ் சாம்பியன் சத்தியகிரகா புரியுதாமா? இதுலயும் கிளியரா புரியுதா?
இது கிளியரா புரியுதாமா? அடுத்து போலாமா? சரி, அடுத்தது வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அகமதாபாத் மில்ஸ்டேக். அகமதாபாத் எங்க இருக்கு அப்படின்னா குஜராத். இப்போ மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியா கரெக்ட் தானே? இந்தியாவோட மேன்செஸ்டர் என்னது? அகமதாபாத் தான். தெரியும் தானப்பா? இந்தியாவோட மேன்செஸ்டர் வந்து கரண்ட் வந்து பார்த்தோன்னா அகமதாபாத். அகமதாபாத் தான் என்னது கரண்ட்ல மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியா. பார்ப்போம். அங்கேதான் என்ன நடக்குது, காந்தியோட சொந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா ஒரு மில்ஸ்டேக் நடக்குது. பார்ப்போம். ஸோ அகமதாபாத் குஜராத்ல இது யார் யாருக்கு நடக்குது அப்படின்னா டெக்ஸ்டைல் ஓனர்ஸ்க்கும் டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸ்க்கும், அதான் மில் ஓனர்ஸ்க்கும் டெக்ஸ்டைல்ல ஒர்க் பண்ற அந்த ஒர்க்கர்ஸ்க்கும் நடக்குது. மெயினா வந்து பார்த்தோன்னா தொழிலாளி மற்றும் முதலாளிகளோட சண்டை தான்ப்பா. ஒர்க்கர்ஸ்க்கும் மில் ஓனர்ஸ்க்கும், இல்ல மில் ஓனர்ஸ்க்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் சண்டைப்பா. சண்டை சரியா? 2 பேர் சண்டை. இந்த சண்டையில காந்தி கலந்துக்கிறார். எப்படி கலந்துக்கிறாருன்னு பார்ப்போம். சரி பார்ப்போம். சரிப்பா, ஓனர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா டிமாண்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸை கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன கேட்கறாங்க அப்படின்னா இவன் 50% கேட்கறான்ப்பா. எங்களுக்கு வந்து சேலரியை 50% இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கறான். சேலரியை 50% இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்கறான். இல்ல உங்களுக்கு ஓனர்ஸ் என்ன பண்ண 20% தரேன்னு சொல்லுவான். ஓனர்ஸ் வந்து சரி நீங்க போடுற மாட்டோம் உங்களுக்கு 20% தரேன்னு சொல்லி சொல்லுவாரு. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது காந்தியை ஒரு ஆள் கூப்பிடுவாருப்பா. காந்தி வந்து யார் கூப்பிடுவாங்கன்னா டிபிஎஸ்சி கொஸ்டின், காந்தி இந்த மூவ்மெண்ட்டுக்கு யார் கூப்பிடுவா அப்படின்னா அனுஷியா பேகம். இன்வைட்டட் பை அனுஷியா பேகம். நோட் பண்ணிக்கங்க. காந்திய அகமதாபாத் மினிஸ்டேக்கு யார் கூப்பிட்டுருப்பா அப்படின்னா அனுஷியா பேகம். இந்த அம்மா தான் கூப்பிட்டுருப்பாங்க. இந்த அம்மா தான் என்ன பண்ணிருப்பாங்க, காந்தியை கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ காந்தி வந்து ஃபார்மர்ஸ்டே பேசுவாரு, யூரோப்பியன்டையும் பேசுவாரு. காந்தி வந்து பார்த்தோன்னா ஃபார்மர்ஸ்டே சரி அந்த ஒர்க்கர்ஸ்டையும் பேசுவாரு, மில் ஓனர்டையும் பேசுவார். 2 பேர்ட்ட பேசி என்ன சொல்றோம்னா ஃபார்மர்ஸை 35% கேளுங்க அப்படின்னு இருப்பாரு. ஏன்னா 50% நீங்க கேட்பாங்களா, 50% கேட்பாங்க, நீங்க வந்து 35% கேளுங்க. சரி நீங்க 20% சொல்றீங்களே அது கூட சேர்ந்து 35% கொடுங்கன்னு சொல்லுவார். இந்த கோரிக்கை 2 பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இவங்க 50% கேட்பாங்க, இவங்க என்ன கேட்பாங்க 20% கேட்பாங்க. ஆனா இதெல்லாம் வேண்டாம், 2 பேரும் உங்களுக்கு வேணாம் 5 ரூபா 7 ரூபா சொல்றாங்க 6 ரூபா அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி 50% 20% போவேனா 2 பேரும் 35% கொடுங்க, நீங்க வந்து 35% சேலரியா கொடுங்கன்னு சொல்லுவாரு. இது 2 பேருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒர்க்கர்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஓனர்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒர்க்கர்ஸ் அக்செப்ட். இதுக்கு அவர் யூஸ் பண்ண ஸ்ட்ரகிள் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரகிள். ஃபர்ஸ்ட் என்ன உண்ணாவிரத போராட்டம் நடத்திருப்பார். ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக் எது அப்படின்னா அகமதாபாத் மில்ஸ்டேக். ஃபர்ஸ்ட் உண்ணாவிரதம் இருந்து பார்த்தோம்னா போராட்டம் பண்ணியிருப்பாரு. சாப்பிடாம இருந்து என்ன பண்ணிருப்பாரு, எம்ப்ளாய்ஸ் ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்துருப்பாரு. சரிங்களா? ஸோ காந்தி கலந்துட்டனால இந்த மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா பேசப்படுது. யூரோப்பியன்ஸ் என்ன பண்றாங்க, வேற வழி இல்லாம ஒர்க்கர்ஸ் டிமாண்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. புரியுதாமா? காந்தி இதுவும் சக்சஸ். அடுத்து கேதா சத்தியகிரகா. ஸோ கேதான்ற எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. என்ன ஆகுது அப்படின்னா கேதான்ற ஊர் வந்து பார்த்தோன்னா குஜராத்ல இருக்குப்பா. அதுல வந்து பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் லாஸ் ஆயிடுச்சுப்பா. அக்ரிகல்ச்சர் எப்படிப்பா லாஸ் ஆகும், விவசாயத்துல எப்படி லாஸ் வரும், என்ன காரணம் லாஸ் வரும் அப்படின்னா மழை பெய்யலனா, மழை கம்மியா பெஞ்சாலும் பிரச்சனை, மழை அதிகமா பெஞ்சாலும் பிரச்சனை. ரெயின்ஃபால் வந்து பார்த்தோன்னா கம்மியா பெஞ்சாலும் லாஸ் ஆகும், அதிகமா பெஞ்சாலும் அக்ரிகல்ச்சர் லாஸ் ஆகும். சரியா? இதனால வந்து பார்த்தோன்னா என்னாச்சு, ஃபார்மர்ஸ்க்கு இன்கம் வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஃபார்மர்ஸ் இன்கம் வந்து பார்த்தோன்னா லாஸ் ஆயிடுச்சு, பயங்கரமா லாஸ். சரியா? ஸோ ஆனா என்ன பண்றான் பிரிட்டிஷ், உனக்கு வந்து பார்த்தோன்னா நீ விவசாயம் பண்றியோ பண்ணலையோ எனக்கு வரி கட்டி தான் ஆகும்னு சொல்லி என்ன பண்றான் பிரிட்டிஷ் வந்து ரொம்ப டிமாண்ட் பண்றான். நல்லா புரிஞ்சுங்க. இந்த கேதால உள்ள விவசாயிகள் எல்லாம் பண்றாங்கன்னா விவசாயம் பண்றாங்க. மழை அதிகமா பெஞ்சனால என்ன ஆகுது அப்படின்னா மழை அதிகமா பெஞ்சனால விவசாயத்தோட பயிர்கள் கெட்டு போயிருது. இதனால வந்து பார்த்தோன்னா ஃபார்மர்ஸால யாருக்கு டாக்ஸ் கட்ட முடியல, பிரிட்டிஷ்க்கு டாக்ஸ் பே பண்ண முடியல. ஆனா என்ன சொல்றான் பிரிட்டிஷ், நீ டாக்ஸ் கட்டியே ஆகணும், கட்டலன்னா என்ன பண்ணும், உன் லேண்டை நான் புடுங்கிடுவேன், புடுங்கிடுவேன்னு சொல்லி மிரட்டுறான். என்னடா பண்றதுன்னு தெரியாம வந்தப்போ என்ன பண்றாங்க, காந்தியை பத்தி கேக்குறாங்க. சரி என்ன பண்றாங்கன்னா விவசாயி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. இது என்ன சொசைட்டிப்பா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி ஃபவுண்டர் யாருப்பா? சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டியோட ஃபவுண்டர் யாரு? கமெண்ட் பண்ணுங்க. சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டியோட ஃபவுண்டர் யாரு? ஹூ? கமெண்ட் பண்ணுங்க. என்னப்பா கமெண்டே வர மாட்டேங்குது, பேசவே மாட்டேங்கிறீங்க, அமைதியா இருக்கீங்களே, மௌன குரு மாதிரி இருக்கீங்களே, பேசுங்கப்பா. நீங்க பேசினாதான் கிளாஸ் ஜாலியா இருக்கும். நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா நிறைய தகவல் நான் சொல்லுவேன், நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க.
ஏதாவது டவுட் கேளுங்க, நீ இன்டராக்ட் பண்ணுங்க. சரிங்களா? புரியுதா புரியல கேட்டா ஏதாவது சொல்லுங்க. அமைதியா என்ன பண்றாரு? சரி சொல்லுங்க. சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டியோட ஃபவுண்டர் யாரு? ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி? யார் ஆரம்பிச்சா, எப்ப ஆரம்பிச்சா, இன் விச் இயர்? சொல்லுங்கப்பா, அமைதியா இருக்கீங்க. சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டியோட ஃபவுண்டர் யாரு, எப்ப ஆரம்பிச்சாங்க? கோபாலகிருஷ்ண கோகுலே. சூப்பர்பா. கோபாலகிருஷ்ண கோகுலே எப்ப ஆரம்பிச்சாரு? 1905 ஆரம்பிச்சிருப்பாரு. சரிங்களா? 1905 ஆரம்பிச்சிருப்பாரு. ஏன் மெசேஜ் போட்டு டெலிட் பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மெசேஜ் ஃப்ரீயா பண்ணுங்க. சரிங்களா? மெசேஜ் ஃப்ரீயா பண்ணுங்க. உங்க பிரைவேசி எல்லாம் யாரும் அஃபெக்ட் ஆகாது. சரிங்களா? மெசேஜ் ஃப்ரீயா பண்ணுங்க. கிளாஸ் வந்து பேசுங்க. சர்வெண்ட் ஆஃப் சொசைட்டி யாரை வந்து உருவாக்கி இருப்பா அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகுலே உருவாக்கி இருப்பாரு. சரிங்களா? எப்போ உருவாக்கி இருப்பாருன்னா 1905 உருவாக்கி இருப்பாரு. ஃபர்ஸ்ட் இந்தியா ஆரம்பிக்க முதல் மதசார்பற்ற பல்கலைக்கழகம். முதல்ல மத்தனா என்ன பண்ணா, ஜாதி பேதம் மட்டும் என்ன பண்ணிப்பாரு, ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சிருப்பாரு. யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகுலே. அதுல காந்தி மெம்பரா இருப்பாருப்பா. காந்தி வந்து மெம்பரா இருப்பாரு. சார் காந்தி எப்ப என்ன பண்ணா, விவசாயி அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ண காந்தி, இவர் கூட இன்னொரு ஆள் இருப்பாரு, விதல்பாய் பட்டேல், வல்லபாய் பட்டேலோட அண்ணன். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபார்மர்ஸோட குறையில கேட்டு இந்த ரிவோல்ட்டை கலந்துப்பாங்க. புரியுதாமா? புரியுதாமா? புரியுதா? காந்தியும் விதல்பாய் பட்டேல் என்ன பண்றாங்க, பிளசண்டோட கோரிக்கை கேட்டு அவங்க பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கேதார் சத்தியில கலந்துப்பாங்க. இது கூட ஹெல்ப் பண்ண யார் அப்படின்னா வல்லபாய் பட்டேல் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. எதுல் நாயக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. சரிங்களா? ஹெல்ப் பண்ணிருப்பாரு. காந்தி வந்து இந்த போட்டோ கலந்துக்க போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் அமைதியா இருக்கும். ஏன்னா காந்தி வந்து பேச ஆரம்பிச்சாலும் இந்தியா ஃபுல்லா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிரும், நம்மளுக்கு பிரச்சனை வந்துன்னு சொல்லிட்டு பயந்துருவாங்க. அதனால என்ன சொல்றான் அப்படின்னா வரி செலுத்த முடிஞ்ச விவசாயிகள் மட்டும் நாங்க வரி வாசல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. யாரெல்லாம் வரி கட்ட ரெடியா இருக்காங்களோ அவங்கள்ட்ட மட்டும் வரி வாங்கிக்கிறோம், மத்தவங்கள்ட்ட வரி வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நோட் பண்ணிக்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. கேதார் சத்யா ரிசல்ட் என்ன அப்படின்னா வரி செலுத்த முடிஞ்ச விவசாயிட்ட மட்டும் வரி வாங்கிக்கிறோம், மத்த யார்கிட்ட வரி வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, பிரிட்டிஷை டிக்ளேர் பண்ணிடுவாங்க. என்ன காரணம்? காந்தி வந்து ஏதாவது விசித்திரமா பண்ணிடலாம்னு சொல்லிடுவாரு. இதுக்கு என்ன சொல்லுவார் அப்படின்னா காந்தி ஃபர்ஸ்ட் நீ வரி கட்டாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தோன்னா வரி கட்டணுமா வேணாமான்னு சொல்லி கேட்கும்போது ஃபார்மர்ஸ் என்ன சொல்லுவாரு, காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வரி கட்டாதீங்க. காந்தி நீங்க வரி கட்டாதீங்க, நாட் டு பே டாக்ஸ். காந்தி சொன்னதுக்கு அப்புறம் யாருமே டாக்ஸ் பே பண்ணல. இதனால இந்த மூமெண்ட் என்னன்னு சொல்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் சொல்றாங்க. ஸோ பிரிட்டிஷ் ஒரு சட்டம் போடுறான், அதை வந்து பார்த்தோன்னா இந்தியன்ஸ் ஒத்துழைக்கல. அதனால என்ன சொல்றாங்க, முதல் ஒத்துழையாமை இயக்கம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் என்னது, கேதா சத்தியாகிரகா. ஃபர்ஸ்ட் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் என்னது, கேதா சத்தியாகிரகா. நோட் பண்ணிக்கப்பா. ஃபர்ஸ்ட் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் என்னன்னா கேதா சத்தியாகிரகா. புரியுதாமா? முதல் இந்தியா ஆரம்பிக்கப்பட்ட முதல் வந்து பார்த்தா ஒத்துழையாமை என்னது, கேதா சத்தியாகிரகா. சரிங்களா? இது வரைக்கும் கிளியரா புரியுதாமா? புரியுதா? நம்ம 3 விஷயம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சாம்பரன் சத்தியாகிரகா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சிவில் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம், காந்தி அதுவும் சக்சஸ். அடுத்து அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு, ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக்கு, உண்ணாவிரத போராட்டம் அதுவும் சக்சஸ். அடுத்து கேத சத்தியாகிரகா இதுவும் சக்சஸ். 3மே தொடர்ந்து சக்சஸ் பா. இது கிளியரா புரியுதா? ஸோ காந்தியோட லெவல் வந்து பார்த்தோம் இன்னும் அதிகமாயிருச்சு, மவுஸ் இன்னும் அதிகமாயிருச்சு. புரியுதாமா? இது கிளியரா புரியுதாமா? புரியுதா? கிளியர் தானேம்மா? இது கிளியரா புரியுதா? சரிம்மா, அடுத்து பாப்போமா. கொஞ்சம் மெசேஜ் பண்ணா நல்லா இருக்கும். சொல்லுங்கம்மா. புரியுதா? இது கிளியரா புரியுதா? சரி, அடுத்து போலாமா? சரி, அடுத்து வந்து பார்த்தோம்னா மான்டெக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம். மான்டெக் செம்ஸ்ஃபோர்ட் தீர்த்தம் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன நடந்துச்சு, எதுக்கப்புறம் நடந்துச்சு அப்படின்னா 1914 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஸ்டார்ட் ஆகி 18 முடிஞ்சிருக்கும். ஸோ இதுல என்ன பண்ணுவோம், பிரிட்டிஷ்க்கு இந்தியன் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்களாப்பா? பிரிட்டிஷ்க்கு யார் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க, இந்தியன் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. இந்தியன்ஸ் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கு பிரிட்டிஷ் என்ன எதிர்ப்பாங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் கேட்பாங்க, சுதந்திரம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. சரி, காந்தியவர் வந்துட்டாரு, நம்ம ஈஸியா சுதந்திரம் வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா? காந்தியவர் வந்துட்டாரு, நம்ம ஈஸியா சுதந்திரம் கிடைச்சு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அப்பதான் பிரிட்டிஷ் என்ன பண்ணா, தலையை தூக்கி இடிய போட்டான். என்ன சட்டம் கொண்டு வந்தா அப்படின்னா மான்டெக் செம்ஸ்ஃபோர்ட் சீட்டு தான் கொண்டு வந்தான். சரி, இதுல மான்டெக் யார், செம்ஸ்ஃபோர்ட் யார் அப்படின்னா மான்டெக் வந்து செக்ரட்டரிப்பா. மான்டெக் வந்து பார்த்தோன்னா செக்ரட்டரி. சரியா? செம்ஸ்ஃபோர்ட் வந்து பார்த்தோன்னா வைஸ்ராய். சரியா? வைஸ்ராய். என்ன சட்டம் அப்படின்னா இந்த சட்டத்தை என்ன சொல்லுவாங்க, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் சொல்லுவாங்க, இல்லைன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1990 சொல்லுவாங்க. எல்லாமே ஒண்ணுதான்.
கவர்மெண்ட் ஆஃப் 99 சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த சட்டத்துல என்ன பண்றான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில என்ன பண்றாங்க, நிறைய பேரை இன்க்ரீஸ் பண்றாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறைய பேரை கொண்டு அவைய மாத்துறாங்க. இதுக்கு முன்னாடி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் நிறைய பேர் நாமினேட் பண்ணவங்களா இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இது மூலமா என்ன எலெக்ஷன் விஷயத்தை கொண்டு வராங்கப்பா. எலெக்ஷன் விஷயத்தை கொண்டு வராங்க. டேரக்ட் எலெக்ஷன் நாங்க வைக்க போறோம். இனிமே என்ன பண்ண போறோம், டேரக்டா எலெக்ஷன் வைக்க போறோம்னு சொல்லியிருப்பாங்க. டைரக்டா எலெக்ஷன் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு மாகாணங்களையும் எலெக்ஷன் வைக்க போறோம் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ் கண்டி சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன சார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பிரிச்சிருப்பாங்கப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கப்பா. ப்ரீவியஸ் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எப்போ அவங்க பட்டியலை பிரிச்சாங்க அப்படின்னா 1919 இது குரூப் 1ல கேட்ட கொஸ்டின் பா. நிறைய பேர் தப்பு பண்ணாங்க. சரிங்களா? என்னன்னா ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் எப்போ சப்ஜெக்ட் பிரிச்சாங்க, பட்டியல எப்ப பிரிச்சாங்க அப்படின்னா 1919 இந்திய அரசு சட்டம் 1919 பிரிச்சாங்க. சரிங்களா? என்ன பிரிச்சாங்க அப்படின்னா ஒதுக்கப்பட்ட துறை அப்புறம் மாற்றப்பட்ட துறைன்னு சொல்லி ரெண்டா பிரிச்சாங்க. ரிசர்வ்டு சப்ஜெக்ட், டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட் சொல்லி பிரிச்சாங்க. இதுக்கு அவங்க வச்ச பேர் பார்த்தோம்னா பாலிசி ஆஃப் கேரக்டரிஸ்டிக். நோட் பண்ணிங்க ப்ரீவியஸ் கொஸ்டின். பாலிசி ஆஃப் கேரட் அண்ட் ஸ்டிக். சரியா? கேரட் அண்ட் ஸ்டிக். சார் ரிசர்வ்டு சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன சார்னா பிரிட்டிஷ்ல இருக்கும்பா. இது பிரிட்டிஷ்ல இருக்கும். ஒதுக்கப்பட்ட துறை பிரிட்டிஷ்ல இருக்கும். மாற்றப்பட்ட துறை எல்லாமே இந்தியன்ஸ் போயிடும். என்னென்ன சார் இருந்துச்சு அப்படின்னா பார்ப்போம். இங்க பாருங்க எழுதுறேன். ரிசர்வ் சப்ஜெக்ட் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லா, சட்டம் பிரிட்டிஷ்ல இருந்துச்சு. அப்புறம் ஃபினான்ஸ், நிதி பிரிட்டிஷ்ல இருந்துச்சு. அப்புறம் லேண்ட் ரிஃபார்ம் பிரிட்டிஷ்ல இருந்துச்சு. நில சீர்திருத்தம் பிரிட்டிஷ்ல இருந்துச்சு. சரியா? அப்புறம் டிஃபென்ஸ் யார்ட்ட இருந்துச்சு, பிரிட்டிஷ்ல இருந்துச்சு. சரியா? அடுத்து போலீஸ், ஜஸ்டிஸ் எல்லாமே பிரிட்டிஷ்ல தான் இருந்துச்சு. இது எல்லாமே பிரிட்டிஷ்ல தான் இருந்துச்சு. வேற என்ன சார் பிரிட்டிஷ் இரிகேஷன். இது எல்லாமே என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா ரிசர்வ் சப்ஜெக்ட். நோட் பண்ணிக்கோப்பா. ஏதாவது இருக்கா ஸ்கூல் புக்ல கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. சட்டம் அதாவது நீதித்துறை, அதுக்கப்புறம் நில சீர்திருத்தம், டிஃபென்ஸ் அதாவது ஆர்மி கண்ட்ரோல், போலீஸ், ஜஸ்டிஸ், இரிகேஷன் எல்லாமே ரிசர்வ் சப்ஜெக்ட். யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதான் பாலிசி ஆஃப் கேரக்டரிஸ்டிக் தான். அதுதான்ப்பா. சில துறையில பார்த்தா இந்தியன்ஸும், சில துறையில பிரிட்டிஷ் ஒதுக்குறது. அதான் நல்ல மாதிரி காமிச்சுக்கிறதுக்காண்டி பண்றது. கேரக்டரிஸ்டிக் பாலிசி ரொம்ப எப்படி சொல்றது, பிரித்தாளும் கொள்கையில இது ஒரு பாலிசிப்பா. அதாவது பிரிட்டிஷ் நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு கேரக்டர் பார்த்தா ஈஸியா இருக்கும். ஸ்டிக்னா ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குமா, அடிக்கிற மாதிரி விஷயம் எல்லாத்தையும் அவன் வச்சுப்பான். கேரட் மாதிரி விஷயம்லாம் என்ன பண்ணுவான், பிரிட்டிஷ்ட கொடுத்துருவான், இந்தியன்ஸ் கொடுத்துருவான். சரியா? இது ஒரு கொள்கைப்பா. பாலிசி ஆஃப் கேரக்டரிஸ்டிக்னா பார்த்தோம்னா சில விஷயம் இந்தியன்ஸ் நல்லது பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் யார்கிட்ட தான் யார் பெனிஃபிட்டா இருக்கும், பிரிட்டிஷ் அந்த பெனிஃபிட்டா இருக்கும். புரியுதாப்பா? சில விஷயம் இந்தியன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும், நல்லது பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் பெனிஃபிட் யாருக்கு, பிரிட்டிஷ் தான் பெனிஃபிட். அதான் இந்த பாலிசி. சரியா? ரிசர்வ் சப்ஜெக்ட்ல ஃபுல்லா எல்லாம் கொண்டான். எல்லா இம்பார்ட்டன்ட் விஷயத்தையும் அவன் வச்சுக்கிட்டான். யாரு, பிரிட்டிஷ். சரியா? டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வந்தான். அதுல இந்தியன்ஸ் கொடுத்தான்ப்பா. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனா சப்ஜெக்ட் பிரிச்சு டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்ட்ல நீங்க சட்டம் போட்டுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான், இந்தியன்ஸுக்கு கொடுத்தான். எல்லாமே அவனுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி தான் பார்த்துட்டான். இது என்னன்னா எஜுகேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் கல்விக்கு நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, எஜுகேஷன். அடுத்து பார்த்தா ரெண்டாவது பார்த்தா என்ன இருந்துச்சு அப்படின்னா ஹெல்த், பொது சுகாதாரம். அப்புறம் உள்ளாட்சி அரசாங்கம், லோக்கல் கவர்மெண்ட் ஃபுல்லா நீங்க ரூல் பண்ணிக்கங்க, எங்கள்கிட்ட நாங்க தலையிட மாட்டோம், லோக்கல் கவர்மெண்ட் ஃபுல்லா நீங்க வச்சுக்கங்க. அப்புறம் பார்த்தா வேளாண்மை. ஸோ வேளாண்மையில இரிகேஷன், லேண்ட் ரிஃபார்ம் எல்லாம் யாருக்கு, பிரிட்டிஷ் இருக்கு. வேளாண்மை மட்டும் என்ன பண்ணா, விவசாயம் நீங்க எப்படி வேணா பண்ணிக்கன்னு சொல்லி பிரிட்டிஷ் கொடுத்தோம், இந்தியன்ஸ் கொடுத்துறான். இந்த 4 விஷயம் தான் இந்தியன்ஸ் இருந்துச்சு. புரியுதாப்பா? நாலுமே என்ன பண்ணாலும் யார்கிட்ட கேட்டு தான் பண்ணணும், பிரிட்டிஷ் கேட்டு தான் பண்ணணும். சொல்ல புரியுதா? 4 பேர் இந்தியன்ஸ் இருந்தாலுமே பிரிட்டிஷ் கேட்டு தான் பண்ணணும். அப்ப யாருக்கு பெனிஃபிட்டா இருக்கும், பிரிட்டிஷ் தான் பெனிஃபிட்டா இருக்கும். புரியுதாப்பா? இதுதான் பாலிசி ஆஃப் கேரக்டரிஸ்டிக்னு சொல்லுவாங்க. பாலிசி ஆஃப் கேரக்டரிஸ்டிக். என்னதான் இந்தியன்ஸ் பண்ணாலும் யாருக்கு பெனிஃபிட் ஆகும், அது பிரிட்டிஷ் தான் பெனிஃபிட் ஆகும். சரிங்களா? இந்த கொள்கை தான் என்ன கொண்டு வந்தாங்க, பிரிட்டிஷ் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணாங்கன்னா ஈரவி சட்டமன்றம், பைகேமலிசம் கொண்டாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, டையார்கின்னு சொல்லுவாங்கப்பா. நோட் பண்ணிக்க, டையார்கி. இரட்டை ஆட்சி. டூயல் ரூல் சொல்லுவாங்க. எந்த இடத்துல கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஸ்டேட்ல, மாகாணங்கள்ல கொண்டு வந்தாங்க. ப்ராவின்சஸ்ல என்ன பண்ணா இரட்டை ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியா என்ன பண்ணிருப்பாங்கன்னா இரட்டை ஆட்சின்னு விஷயத்த என்ன பண்ணிருப்பாங்கன்னா டையார்கின்னு சொல்லி விஷயத்த என்ன மாகாணங்களை கொண்டு வந்திருப்பாங்க. எப்ப அப்படின்னா 1919 கொண்டு வந்திருப்பாங்க. டூயல் ரூல் என்னது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்,
லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்ற மேலவை கீழவை அப்படின்னு சொல்லி 2 விஷயத்தை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? என்னப்பா பிரிட்டிஷ் பாலிசி வர்சஸ் இந்தியன் பாலிசி புரியலையே. அந்த சப்ஜெக்ட் சொல்றீங்களா? சப்ஜெக்ட் சொல்றீங்களா? சரிப்பா, என்னன்னு தெளிவா புரியல சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? டையா இருக்குன்னா இரட்டையாட்சி மாகாணங்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இரட்டை ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க. இதன்படி சட்டமன்ற மேலவையை உருவாக்கியிருப்பாங்க, சட்டமன்ற கீழவை உருவாக்கியிருப்பாங்க. டையா இருக்குன்னு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இதான் பைகேமலின்னு சொல்லுவாங்க, பைகேமலின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து என்ன சார் பண்றேன் அப்படின்னா, நான் சொன்னேன் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில வந்து பார்த்தோன்னா 144 சீட் இருந்துச்சுப்பா. 144 சீட் இருந்துச்சு. இதுல 41 சீட்டு மட்டும் தான் இனிமே நாமினேட்னு சொல்லிட்டாங்க. 41 சீட்டு மட்டும் தான் இனிமே நாமினேட்டடு. 103 சீட் என்னது எலெக்டட் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எலெக்டட்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதாவது பிரிட்டிஷ் பாலிசி வர்சஸ் இந்தியன் பாலிசி என்னன்னா, அந்த பாலிசி ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ல வந்து பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் ஃபுல்லாவே இந்தியன்ஸ் இருக்கும்பா. ஆனா என்ன பண்ணாலும் யார்ட்டுக்கு எடுத்தா பண்ணணும், பிரிட்டிஷுக்கு எடுத்தா பண்ணணும். பிரிட்டிஷ் அலோவ் பண்ணா மட்டும் தான் இந்தியன்ஸால எதுவுமே பண்ண முடியும். ஸோ அப்ப யாரு பெனிஃபிட், பிரிட்டிஷான பெனிஃபிட், அதுதான் இங்க சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸ்டேட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில வந்து பார்த்தோம்னா 60 சீட் இருக்கும்பா. 60 சீட்ல 34 சீட்டு வந்து பார்த்தோம்னா எலெக்டட்பா. 34 சீட் வந்து எலெக்டடு, 26 சீட் வந்து நாமினேட்டட். நோட் பண்ணிக்கோங்கப்பா. இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்காது, கொஞ்சம் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மாண்டெக் செம்ஸ்ஃபோர் ரீஃபார்ம்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, மத்திய சட்டமன்றத்துல வந்து 41 சீட் இருக்கும். 41 சீட் இருக்கும். சரி, 144 சீட் இருக்கும். அந்த 144 சீட்ல 41 சீட் வந்து நியமனம், 103 சீட் என்னது எலெக்டட். அதே மாதிரி ஸ்டேட்ல வந்து 60 சீட் இருக்கும். அதுல 34 சீட் வந்து எலெக்டட், 26 சீட் நாமினேட்டட். இப்படின்னு சொல்லி ஒதுக்கி இருப்பாங்க. அடுத்து என்ன சார் பண்ணாங்க அப்படின்னா, இந்தியன்ஸ் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு சப்போர்ட் பண்ணனால ரொம்ப எதிர்பார்த்தாங்க. பிரிட்டிஷர் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண எதுவுமே செய்யல. ஸோ 1918 காங்கிரஸ் ஒரு ஸ்பெஷல் சிஸ்டம் கொண்டு வரப்பா. நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காங்கிரஸ்ல எப்போ சிறப்பு கூட்டம் கூட்டாங்க அப்படின்னா 1918பா. இது எக்ஸாம்ல கேட்டுறாங்கப்பா. ஃபர்ஸ்ட் காங்கிரஸ்ல எப்போ சிறப்பு கூட்டம் கூட்டாங்க அப்படின்னா 1918 பாம்பேல. இதோட தலைவர் யாருன்னு தெரியுமாப்பா? ரொம்ப முக்கியமா சையது ஹசன் இமாம். ஸோ இவர் வந்து பங்களாதேஷை சேர்ந்தவர். இப்ப பிரசன்ட் பங்களாதேஷை சேர்ந்தவர், ஒரு லாயர். ஸோ இவர் தலைமையில் என்ன பண்ணிப்பாங்கன்னா அந்த சிறப்பு கூட்டம் நடந்திருக்கும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. காங்கிரஸ் வந்து பார்த்தா ரொம்ப எதிர்பார்த்திருப்பாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு முடிஞ்ச அப்புறம் சுதந்திரம் கொடுப்பா எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா எதுவுமே பண்ணல. ஸோ காந்தி வந்துட்டாரு, நம்ம ஈஸியா சுதந்திரம் கிடைச்சு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதுவுமே கிடைக்கல. அதனால ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருந்தனால ஒரு சிறப்பு கூட்டம் கூட்டுறாங்க. காங்கிரஸ் வந்து பார்த்தா 1918 ஆகஸ்ட் மாசம் சிறப்பு கூட்டம் கூட்டுறாங்க பாம்பேல கூட்டுறாங்க. இதுல தலைவர் யாருன்னா சையத் ஹசன் இமாம். நோட் பண்ணியே ப்ரீவியஸ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் சிறப்பு மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னா 1918 பாம்பே நடந்துச்சு. தலைவர் யாருன்னா சையத் ஹசன் இமாம். சரியா? இது என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் வந்து ரொம்ப அதிருப்தியாறாங்க. இதுவே பிரிட்டிஷ் மேல நம்பிக்கை வேணாம், நம்ப வேணாம்னு சொல்லி அதிருப்தியாறாங்க. சரிங்களா? நோட் பண்ணிக்க. என்ன பண்றாங்க, பிரிட்டிஷோட திட்டத்தை எதிர்க்கிறாங்க. ஏன்னா முன்னாடி இந்த மாதிரி திட்டம் வந்து மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதனால பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, ஐஎன்சி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதை புறக்கணிக்கிறாங்க. சரிங்களா? நோட் பண்ணிக்க. புரியுதா பாருங்கப்பா. இதுவும் கிளியரா புரியுதாப்பா? சரி. அதுக்கப்புறம் என்ன சார் ஆகுதுன்னா, சில காங்கிரஸ் இந்த உறுப்பினர்கள் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 சப்போர்ட் பண்ணுவாங்கப்பா. சில காங்கிரஸ் இந்த உறுப்பினர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க யாரா மாடரேட்ஸ். மிதவாதியில வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. டிஎன்பிஎஸ்சி நோட் பண்ணிக்கங்க. சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ் லெஃப்ட் ஆயிடுவாங்கப்பா. காங்கிரஸ் லெஃப்ட் ஆகி தனியா ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க. அந்த கட்சி பேர் வந்து பார்த்தோன்னா இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். இந்திய லிபரல் கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. யார் தலைவர் அப்படின்னா சுரேந்திர பானர்ஜி. இது தனியாக எழுதி போறேன் பாருங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 இருக்குல்லப்பா. இதுக்கு வந்து பார்த்தோன்னா காங்கிரஸ்ல மாடரேட்ஸ் வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. இதனால ஐஎன்சி லெஃப்ட் ஆயிராங்க. ஸோ ஐஎன்சி லெஃப்ட் ஆகி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு குரூப் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பேர் என்னன்னா இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். இந்திய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. கூட்டமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. லிபரல் கூட்டமைப்புன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. யாரு தலைவர் அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி தலைமையில் என்ன பண்றாங்கன்னா கூட்ட ஆரம்பிக்கிறாங்க 1920. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்பா. இந்த கட்சியோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்டுருக்காங்க. இப்ப எக்ஸாம்ல என்ன கேட்கலாம், எதுக்கான இந்த கட்சி ஆரம்பிச்சோம்னு கேட்கலாம். என்ன காரணம், கவர்மெண்ட் ஆஃப் 1919 மார்க்ஸ் ஐஎன்சி சப்போர்ட் பண்ணனால அவங்க 2 பேரும் கருத்து வேறுபாடு வந்திருக்கும். அதனால இவங்க வெளியே வந்திருப்பாங்க. புரியுதா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கட்சி இருந்து ஒரு ஆள் கவர்னரா இருப்பார்ப்பா. இந்த கட்சியை சேர்ந்த ஒரு ஆள் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னரா இருப்பார். யாருக்கா தெரியுமாப்பா? ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் யாருப்பா?
இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்னர் யாரு? ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர். எனிபடி? கவர்னர் ஜெனரல் கேட்கல, கவர்னர். ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் யாருன்னு தெரியுமா அப்படின்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. இவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னரா இருப்பார் 1919. நோட் பண்ணி எஸ்பி சின்ஹா தான் என்ன பண்ணிப்பார் ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னரா இருப்பாரு. எங்க அப்படின்னா பீகார்ல. எஸ்பி சின்ஹா, சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. இவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன எஸ்பி சின்ஹா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. இவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன பீகாரோட கவர்னரா இருப்பார். ப்ரீவியஸ் கொஸ்டின் பா, நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் யாருன்னா எஸ்பி சின்ஹா. 1919 பீகார்ல கவர்னரா இருப்பார். 1919 பீகார்ல கவர்னரா இருப்பார். சரிங்களா? புரியுதாமா? சரி, அடுத்தது பார்ப்போம். அடுத்து என்ன சார் நடந்துச்சு அப்படின்னா நான் கோபர் தான் இனிமே பார்க்க போறோம். இதுவரையும் கிளியரா புரியுதா? அடுத்து வந்து ஒத்துழையாமை இயக்கம் பார்க்க போறோம். கிளியரா புரியுதாமா? ஒரு தம்ஸ் அப் போட்டுடுங்க. கிளியரா புரியுதா? எல்லாருமே கிளியரா புரியுதாமா? ஸோ போற பக்கம் பார்த்தா 1020 முடிக்க முடியாத போல இருக்கு. ஸோ பரவாயில்ல, நம்ம பொறுமையா போனாலும் எல்லாமே டீட்டெயிலா பார்க்கலாம். என்ன நம்ம எக்ஸாம்ல ஒரு மார்க்கும் மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா. இதுவரையும் கிளியரா புரியுதாமா? ஒரு மார்க்கும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இதுவரையும் கிளியரா புரியுதாமா? கிளியர் தானம்மா? கிளியரா? இதுவரையும் கிளியரா இருக்கா? 10 பேர் இருக்கீங்க, ஒரு ஆள் மெசேஜ் பண்ண மாதிரி. இதுவரையும் கிளியரா புரியுதாமா? நோட் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா? எப்படி எடுத்துக்கிறது தெரியல. சரி, ஓகே, நம்ம அடுத்து ஒத்துழையாமைக்கு ஆரம்பிக்கலாம். ஒத்துழையாமைக்கு எப்படி உருவாச்சு தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட். சரி, ரவுலட் ஆக்டுக்கு முன்னாடி ஒரு பேர் சொன்ன ஞாபகம் இருக்காப்பா? டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியன் ஆக்ட், இந்தியன் பாதுகாப்பு முறை சட்டம். டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியன் ஆக்ட், இந்தியன் பாதுகாப்பு முறை சட்டம், இந்திய பாதுகாப்பு முறை சட்டம், ரவுலட் ஆக்ட். இது எதுக்கு எப்படி வந்துச்சுன்னா அந்த சொன்னல கேரக்டரிஸ்டிக் பாலிசி, அதோட அவுட் பாலிசியா தான் இது வந்துச்சு. பிரிட்டிஷோட கேரக்டரிஸ்டிக் பாலிசியோட அவுட் பாலிசியா தான் அந்த ரவுலட் சட்டம் வந்துச்சு. டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் தான் இன்னொரு பேர் என்னது ரவுலட் ஆக்ட் சொல்லுவாங்க. டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்டோட மறுபேர் தான் ரவுலட் ஆக்ட் சொல்லுவாங்க. டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் எப்ப போட்டாங்க? இது பார்த்து ஞாபகம் இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. இந்திய பாதுகாப்பு சட்டம் எப்ப போட்டாங்க? டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா எப்ப போட்டாங்க? டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியன் ஆக்ட் எப்ப போட்டாங்க? எந்த இயர்ல போட்டாங்க? கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியன் ஆக்ட் எப்ப போட்டாங்க? அப்பப்போ கொஸ்டின் கேட்கறது காரணமே உங்களுக்கு ரீகால் போடுறதுக்கான கொஸ்டின் கேட்கிறேன். தெரியலாம் கூட பரவாயில்ல, தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, கேளுங்க. டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் எப்ப போட்டாங்க? இந்த ரவுலட் ஆக்ட் வந்து பார்த்தோம்னா 1919 போட்டிருப்பாங்க. டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் எப்ப போட்டாங்க? கமெண்ட் பண்ணுங்க. நேற்று கிளாஸ் நான் சொன்னேன், டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியன் ஆக்ட், இந்திய பாதுகாப்பு முறை சட்டம் எப்ப போட்டாங்க அப்படின்னா 1915 போட்டாங்க. 1915 இந்த சட்டம் போட்டிருப்பாங்க. இந்த சட்டத்தோட பின்னாடி வருஷம் தான் இது ரவுலட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நல்லா பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் பாலிசியோட அவுட்கமா இருந்துச்சு. சரியா? மத்திய சட்டமன்ற தேர்தல் உறுப்பினர் எல்லாருமே இதை எதிர்த்தாங்க. இந்த பில்ல பயங்கரமா இருந்தாங்க. ஏன்பா இந்த பில் என்ன சொல்லுது அப்படின்னா பார்ப்போம். இந்த பில் என்ன சொல்லுது அப்படின்னா அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் தான் அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட். வாரண்டே தேவையில்லப்பா. எவனை வேணா அரெஸ்ட் பண்ணு. வாரண்டே தேவையில்லை. இந்தியா பாதுகாப்பு பண்ணி அரெஸ்ட் பண்றோம். யாரை வேணா அரெஸ்ட் பண்ணு. எவனை வேணா அரெஸ்ட் பண்ணு. கைது பண்ணு. யாரை வேணா கைது பண்ணு. அதுக்கு வாரண்ட் எல்லாம் தேவையில்லை. ரெண்டாவது விஷயம் ஹபிபஸ் கார்பஸ் கோர்ட்ல போடுவாங்கயா. அப்ப என்னையா பண்றது அப்படின்னா ஹபிபஸ் கார்பஸ் சஸ்பெண்ட் பண்ணி எவனும் கோர்ட்ல போய் போகக்கூடாது. ஹபிபஸ் கார்பஸ் சஸ்பெண்ட் பண்ணி தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்ணு. இந்தியா பாதுகாப்பு பண்ணி சஸ்பெண்ட் பண்ணு சொல்லு. ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. ரவுலட் சட்டத்தில் என்ன சட்டம் போட்டாங்க அப்படின்னா இல்லம்மா இந்திய பாதுகாப்பு சட்டம் வந்து 1915 நேற்று கிளாஸ் சொன்னேன், பார்க்கலையா? ஸோ அரெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. யாரை வேணா அரெஸ்ட் பண்ணிக்கோ, எவனை வேணா அரெஸ்ட் பண்ணிக்கோ. என்ன பண்ணக்கூடாது? வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணிக்கோ. இந்தியன்ஸை யாரை வேணா அரெஸ்ட் பண்ணு, எவனை வேணா அரெஸ்ட் பண்ணு, வாரண்ட் இல்லாம. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? கோர்ட்ல போய் கேஸ் போட்டு என்னையா பண்றது? ஹபிபஸ் கார்பஸ் கோர்ட்ல போய் மனு கொடுப்பானையா? அப்ப என்னோட அதை சஸ்பெண்ட் பண்ணிடு. தற்காலிகமா டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த ரவுலட் ஆக்ட்ல 2 விஷயம் பண்ணியிருப்பாங்க. புரியுதாமா? ரவுலட் ஆக்ட்ல 2 விஷயம். யாரும் அரெஸ்ட் பண்ணு, ஹபிபஸ் கார்பஸ் சஸ்பெண்ட் பண்ணு. சரி, இந்த சட்டத்தை எல்லாருமே எதிர்த்தாங்கப்பா. எலக்டட் மெம்பர்ஸ் எல்லாருமே எதிர்த்தாங்க. மத்திய சட்டமா இருக்கும், மாநில எல்லாமே எதிர்த்தாங்க. இது காந்தி என்ன பேர் சொல்லியிருப்பாரு அப்படின்னா காந்தி இந்த பேருக்கு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நோட் பண்ணியே. காந்தி சட்டத்தை என்ன சொல்லியிருப்பாருன்னா கருப்பு சட்டம் சொல்லியிருப்பாருப்பா. காந்தி வந்து இந்த சட்டத்தை பிளாக் ஆக்ட்னு சொல்லியிருப்பாரு, கருப்பு சட்டம் சொல்லியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி காந்தி வந்து ஒரு சட்டத்தை கருப்பு சட்டம் சொன்னார்லப்பா, அது என்னதுப்பா? இதுக்கு முன்னாடி காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்கால ஒரு சட்டத்தை கருப்பு சட்டம் சொன்னால, அது என்ன சட்டம்? கமெண்ட் பண்ணுங்க. காந்தி இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கால ஒரு சட்டத்தை கருப்பு சட்டம் சொல்லியிருப்பார்ல, என்ன சட்டப்பா? கமெண்ட் பண்ணுங்க.
என்னப்பா எந்த சட்டத்துப்பா கருப்பு சட்டம் சொல்லியிருப்பாரு? காந்தியை வந்து இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கால ஒரு சட்டத்துக்கு கருப்பு சட்டம் சொல்லியிருப்பாரு. என்ன சட்டம்? கமெண்ட் பண்ணுங்க. 1907 நடந்த டிரான்ஸ்வெல் ஏசியடிக் ஆடியன்ஸ் ஞாபகம் இருக்கா? டிரான்ஸ்வெல் ஏசியடிக் ஆடியன்ஸ் அந்த சட்டம் தான் என்ன பண்ண ஃபர்ஸ்ட் கருப்பு சட்டம் சொல்லுவாரு. சரியா? கருப்பு சட்டம் சொல்லுவாரு. பின்னாடி என்ன பண்ணுவார்? இந்த சட்டத்தை கருப்பு சட்டம் சொல்லுவார். கருப்பு சட்டம் சொல்லுவார். புரியுதாமா? டிரான்ஸ்வல் ஏசியடிக் ஆடியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கருப்பு சட்டம் சொல்லுவாரு. பின்னாடி ரவுலட் சட்டத்தை என்ன பண்ண கருப்பு சட்டம் சொல்லுவார். 1919. சரியா? சரி, அடுத்து பார்ப்போம். இந்த ஆக்ட் என்ன சொல்லுவாருன்னா, யாரை வேணா இம்ப்ரெஷன் பண்ணுங்க. அதான் சொன்னேன், யாரை வேணா இம்ப்ரெஷன் பண்ணுங்க வித்தவுட் ட்ரையல், விசாரணை இல்லாம யாரும் அரசியல் பண்ணி ஜெயில போட்டுருங்க. சரிங்களா? காந்தி என்ன பண்ணார்னா சத்தியகிரக சபை ஆரம்பிச்சாரு. பிரிட்டிஷர் திருட்டு போயாருனா இவன் நம்ப கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ண சவுத் ஆப்பிரிக்கா பண்ணாம சத்தியகிரக சபாவை என்ன பண்றாரு ஆரம்பிக்கிறார். எதுக்குன்னா இந்த சட்டத்தை மதிக்க கூடாது, ஒபே பண்ணக்கூடாது, இந்த அவமதிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு சத்தியகிரக சபை ஆரம்பிப்பார் 1919. சரி, பார்ப்போம் என்ன ஆகுதுன்னா, இது வந்து பயங்கரமா பேசப்படுதுப்பா. காந்தி ஆரம்பிச்ச சத்தியகிரா மார்ச் மாசம் டு ஏப்ரல் மாசம் வந்து பார்த்தோன்னா இது வந்து பீக்ல போயிடுச்சு. காந்தி ஆரம்பிச்ச சூப்பர்மா டிரான்ஸ்ஃபர் ஏசியடி கரெக்ட் அதான் நான் சொன்னேன். சரியா? என்ட்ரி கண்ட்ரியும் எல்லா கண்ட்ரியும் தெரிஞ்சு போச்சு காந்தி ஒருத்தர் வந்தா இருக்காரு, இந்த மாதிரி வந்து ரவுலட் சட்டம் ஒன்று இருக்கு, பிரிட்டிஷ் வந்து இப்படி ஒடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. காந்தி வந்து இது போட்டதுனால பயங்கரமா பீக்ல போயிடுச்சு. மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் பயங்கரமா அடித்தடி நடந்துச்சு, தள்ளுமுடாயிடுச்சு, போராட்டம் நடந்துச்சு. ஆனா காந்தி எப்படிதான் போராட்டம் பண்றது? அமைதியான முறையில் போராட்டம் பண்றது. என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறாங்கப்பா. யாருமே ஃபாரின் கிளாஸ் வாங்க மாட்டோம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஃபாரின் ஸ்கூலுக்கு போக மாட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த கல்லுக்கடையில இருக்குல்ல, கல்லுக்கடையில போய் வந்து பார்த்தா கொளுத்தி விட்டுறாங்க. சரி, காந்தி என்ன சொல்றா அப்படின்னா, எல்லாருமே காதி ட்ரெஸ் போடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. காந்தி என்ன சொல்லியிருப்பாரு, யாருமே ஃபாரின் ட்ரெஸ் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவாரு, காதின்னு ஒரு ட்ரெஸ் இருக்கு அதை போடுன்னு சொல்லியிருப்பாரு. காதின்னு ஒரு ட்ரெஸ் இருக்கு அதை போடுன்னு சொன்னா எல்லா தலைவரும் என்ன பண்ணிருப்பாங்க, காதிக்கு மாறி இருப்பாங்க. எல்லாருமே என்ன ஃபாரின் கிளாஸ் யூஸ் பண்ண விட்டுட்டு காதிக்கு மாறி இருப்பாங்க. எல்லாருமே காதிக்கு மாறி இருப்பாங்க. என்ன பண்ண காந்தியும் ஒரு வெள்ளை சட்டை ஒரு இது மட்டும் போட்டுட்டு கோபுரத்தை கட்டிட்டு களத்தை இறங்கிடுவார். தலைவர் களத்தை இறங்கிடுவார். சரிங்களா? பார்ப்போம் என்ன சார் பண்ணான்றது பார்ப்போம். ஏப்ரல் டு மார்ச் டு ஏப்ரல் நோட் பண்ணிக்கோங்க. மார்ச் டு ஏப்ரல் இந்த மாசம் தான் வந்து பயங்கரமா நடந்துச்சு, தள்ளுமுறை நடந்துச்சு. சரிங்களா? பார்ப்போம் அடுத்து என்ன சார் நடந்துச்சுன்னா, இதுல வந்து பார்த்தோம்னா கிலாஃபட் மூவ்மெண்டோட சேர்ந்த கிலாஃபட் மூவ்மெண்ட் வந்து பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? மௌலானா சவுகத் அலி, அப்புறம் வந்து பார்த்தா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேரும் என்ன பண்றாங்க, இந்த கிலாஃபட் மூவ்மெண்ட்ல ஹிந்து முஸ்லீம் யூனிட்டியை சேர்த்து காந்தி சேர்த்து என்ன பண்றாங்க, இந்த மூவ்மெண்ட்ல கலந்துக்கிறாங்க. ஜாலியன்வாலா படுகொலையில் என்ன பண்றாங்க, ஜாலியன்வாலா படுகொலை அந்த ரவுலட் சட்டத்துல என்ன பண்றாங்க, இந்தியன்ஸ் சப்போர்ட்டா யார் பண்றா, முஸ்லீம் சப்போர்ட் பண்றாங்க. இந்து முஸ்லீம் ஒற்றுமையை காண்டி என்ன பண்றாங்க, இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா முஸ்லீம் சப்போர்ட் பண்றாங்க. ஓகே, நாங்களும் சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி என்ன பண்றாங்க, காந்தி சொன்னான்னு சொல்லி சப்போர்ட் பண்றாங்க. சரி, ஜாலியன்வாலா படுகொலை ரொம்ப முக்கியமான விஷயம். 13 ஏப்ரல் 1919 நடந்துச்சு அம்ரிஸ்டர் டவுன்ல. சரிங்களா? இது எங்க நடந்துச்சு அப்படின்னா பஞ்சாப்ல. சரிப்பா, என்ன பண்றான் அப்படின்னா 2000 பேர் ஒரு இடத்துல உட்கார்ந்து அமைதியா போராட்டம் பண்றாங்க. எதுக்காண்டி அப்படின்னா 2 தலைவர் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, சத்யபால் அண்ட் சைஃபுல் கிச்சான்னு சொல்லிட்டு 2 தலைவரை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. எப்போ அரெஸ்ட் பண்ண அப்படின்னா ஏப்ரல் 9 1919 அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. 1919 அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கு அமைதியா வந்து 2000 மக்கள் ஒன்று தட்டு போராட்டம் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? சரி, இதனால என்ன பண்றாங்க, கவர்னர் கடுப்பாயிருப்பா. கவர்னரும் இந்த பஞ்சாபோட கவர்னரும் மிலிட்டரி கவர்னர் 2 பேரும் கடுப்பாயிரும். எல்லாரும் சுட்டு கொடுங்கடா அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுப்பாரு. எல்லாரும் சுட்டு கொடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணிப்பாரு, கவர்னர் ஆர்டர் கொடுப்பாரு. மிலிட்டரி கமாண்டர் என்ன சொல்ல சுட்டு கொண்டுவார். ஏன்பா பஞ்சாப்ல ஏன் இந்த கலவரம் வந்துச்சு அப்படின்னா, நல்லா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன். ஒரு ஷிப் வந்து பார்த்தோன்னா சீக்ஸை கூட்டிட்டு கேனடால இருந்து வேன்கோவர் போன்னு சொல்லி சொன்னேன். கேனடால இருந்து வேன்கோர்னு சொல்லிட்டு இடத்துக்கு போன்னு சொல்லி சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அதனால சீக்ஸை பார்த்தாலே பயப்படாப்பா. சீக்ஸை பார்த்தா பிரிட்டிஷ் பயப்படாங்க. இந்த ஷிப் வந்து ஞாபகம் இருக்கா? கோமந்த கரு இன்சிடென்ட் சொல்லி சொன்னேன். ஞாபகம் இருக்கா? கோமந்த கரு இன்சிடென்ட் சொல்லி சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இவங்க தான் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல பிரிட்டிஷ் ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க. அந்த காண்டுல என்ன பண்றான், சீக்ஸ் விடவே கூடாது, நீ என்ன வேணா பண்ணு, பைத்தியக்கார பயிலுங்க, நீ எதை வேணா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எல்லாரையும் சுட சொல்லிட்டார். ஓப்பனா சுட்டு தள்ளுங்க, எல்லாரையும் சுட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, யார் ஆர்டர் போட்டா, மைக்கேலோ டயர் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டாரு. ரெனால்டோ டயர் என்ன பண்ணாரு, சுட்டு தள்ளிட்டாரு. எல்லாரும் சுட்டு தள்ளிவாரு. எல்லாரும் கூட்டு 2000 பேர் இருப்பாங்களா, 2000 பேர் ஃபயர் ஆர்டர் கொடுத்து 2000 பேர் சுட்டு சொல்லக்கூடாது. அதுல 379 செத்து போயிட்டாங்க. 370 பேர் சொல்லப்பட்டாங்க. கூட்டு நெரிசல் வந்து பார்த்தோன்னா 1000 பேர் செத்து போயிட்டாங்க. சரியா? கூட்ட நெரிசல் 1000 பேர் செத்து போயிட்டாங்க. நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கப்பா. நாடே பத்தி தெரியுது.
ஸோ என்ன பண்ண இந்த ஆர்டர் வந்து பார்த்தோன்னா கொலைன்னு சொல்லிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க இந்தியர், பிரிட்டிஷ் வந்து பார்த்தா இந்தியா கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெறி ஆயிட்டாங்க, எல்லாருமே வெறி ஆயிட்டாங்க. இந்த இதனால என்ன ஆகுதுன்னா பாம்பே, கல்கட்டா, டெல்லி, லாகூர், மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கலவர ஆரம்பிச்சது, எல்லா இடத்துலையும் கலவர ஆரம்பிச்சு. மக்கள் எல்லாம் ஒண்ணு தட்டாங்க, காந்தி வெறி ஆயிட்டாரு. பிரிட்டிஷ் திருட்டு பயன் முடிவு பண்ணி என்ன பண்ண, காந்தி எல்லாமே ஒண்ணு தட்டு வாங்க எல்லாம் சண்டை போடுவோம், எல்லாருமே சேர்ந்து சண்டை போடுவோம், இவங்க இருக்கவே கூடாது நாட்டில் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் போட நடக்குது. சரியா, இதை சார்பா என்ன பண்றாரு அப்படின்னா ரவீந்திரநாத் தன்னோட சரண்டர் பட்டத்தை திருப்பி கொடுப்பாருப்பா. நோட் பண்ணிக்கங்க, ரவீந்திரநாத் நைட்வுட் பட்டம் வந்து பிரிட்டிஷ் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டத்தை மே மாசம் 31ஆம் தேதி 1919 திருப்பி கொடுத்துருவாரு. இனிமே உங்க பட்டம் வேணும் ஒண்ணு வேணாம், நீங்க வச்சுக்கடா சொல்லி தூக்கி போட்டுருவாரு. காந்தி என்ன பட்டத்தை கொடுப்பாரு, காந்தி என்னென்ன பட்டத்தை திருப்பி கொடுப்பாருன்னா நோட் பண்ணிக்கங்க, காந்தி 3 பட்டத்தை திருப்பி கொடுப்பாருப்பா. காந்தி வந்து 3 பட்டத்தை திருப்பி கொடுப்பாரு பிரிட்டிஷ்டர். நீங்க வச்சுக்கடா, உங்க பட்டமும் வேணாம் ஒண்ணு வேணாம். கைசர் ஹை ஹிந்து, கைசர் ஹை ஹிந்து அப்படின்னு பிரிட்டிஷ் வந்து பார்த்தோன்னா 1914 கொடுத்துருப்பாங்க. 14 பிரிட்டிஷ் வந்து கொடுத்துருப்பாங்க, காந்தி கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டத்தை நீங்களே வச்சுக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுவாரு காந்தி 1919 கொடுத்துருப்பாரு, திருப்பி கொடுத்துருப்பாரு. புரியுதாப்பா, 19 நீங்களே வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துருவாரு. வேற என்ன சார் டைட்டில் கொடுத்துன்னா 2ஆவது டைட்டில் வந்து பார்த்தோம்னா ஜுலு வார். ஜுலு வார் நம்ம பார்த்தோம்ல, ஜுலுன்ற ஒரு ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கும் பிரிட்டிஷ் சண்டையில காந்தி வந்து ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணியிருப்பார்ல, அதுக்காண்டி என்ன பண்ணிருப்பாங்கன்னா 1906 வந்து பார்த்தோன்னா இந்த அவார்டு கொடுத்துருப்பாங்க. இதே நீங்களே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு 1919 பிரிட்டிஷ் கொடுத்துருவாரு. 3ஆவது வார் வந்து பார்த்தோன்னா போர் சில்வர் வார், போர் வார் சில்வர் மெடல், போர் வார் சில்வர் மெடல் அப்படின்ற அவார்டை வந்து பார்த்தோன்னா 1899 கொடுத்துருப்பாங்க. இதே நீங்களே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாரு 1919 திருப்பி கொடுத்துருவாரு. இந்த மாதிரி 3 அவார்டு என்ன பண்ணுவாரு பிரிட்டிஷ் திருப்பி கொடுத்தாரு. உங்க பட்டம் வேணா ஒண்ணு வேணா தூக்கி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுத்துருவாரு. ஏன்னா எங்க மக்கள் அடிச்சு கொள்றீங்க, உங்க பட்டத்தை வச்சு நான் என்னடா பண்ண போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் கைசர் இந்த பட்டத்தை கொடுப்பாரு, அடுத்து ஜுலுவார் மெடலை கொடுப்பாரு, போர்வார் மெடலை கொடுப்பாரு. காந்தி வந்து அவார்டு கொடுத்தோன்னா இந்த நியூஸ் பிரிட்டிஷ் ஃபுல்லா வைரல் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுப்பா. என்ன ஆச்சு, என்ன பிரிட்டிஷ் என்ன இந்தியாவில் பிரச்சனை போயிட்டுன்னு சொல்லிட்டு ராணி வரையும் போயிடுச்சு இந்த பிரச்சனை, ராணி வரையும் போயிருச்சு. சரியா, அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா இமீடியட்டா காந்தி என்ன பண்றாரு, நான்கோ பஸ் லான்ச் பண்றாருப்பா. நான்கோ பஸ் லான்ச் பண்றாரு. இதுக்கு முக்கியமா இருந்த காரணம் கிலாஃபட் இஷ்யூ. கிலாஃபட் வந்து ஆல்ரெடி துடிக்கிறாங்க, எப்படா பிரிட்டிஷ் பழி வாங்கன்னு சொல்லி துடிக்கிறாங்க. அவங்க கூட என்ன ஆச்சு, இந்த பஞ்சாப் நடந்த ஜாலியன்வாலா படுகொலை, ரெண்டே மனசை வச்சு என்ன பண்றாரு காந்தி நான்கோ பஸ் லான்ச் பண்றாருப்பா. ஒத்துழையாமைன்னு சொல்லி லான்ச் பண்றாரு. புரியுதாப்பா, ஒத்துழையாமைன்னு சொல்லி லான்ச் பண்றாரு. புரியுதா பாருங்க, ஒத்துழையாமைக்கு லான்ச் பண்ண காரணம் 2 ரீசன் தான்ப்பா. ஃபர்ஸ்ட் கிலாஃபட் இஷ்யூ, அப்புறம் ஜாலியன்வாலா படுகொலை. 13 ஏப்ரல் 1919 நடந்த ஜாலியன்வாலா படுகொலை. இந்த 2 விஷயத்தை வச்சுதான் என்ன பண்றாரு காந்தி நான்கோ பஸ் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாரு. ஏதா புரியுதா, ஏதா புரியுதாப்பா. சரி, இந்த நான்கோ பஸ் மூவ்மெண்ட்ல என்னெல்லாம் வருது பாப்போமா. நம்ம சுராஜ் சுதேசின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்காப்பா? சுராஜ் சுதேசின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்காப்பா? கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஏப்பா அமைதியாவே இருக்கீங்க, ரொம்ப சைலண்டா இருக்கேப்பா. சுராஜ் சுதேசி இந்த 2 கான்செப்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சுராஜ் சுதேசி இந்த கான்செப்ட் பார்த்தோம்ல. சுராஜ்ன்ற வார்த்தை யாருக்கு உருவாக்குனா கமெண்ட் பண்ணுங்க. சுராஜ்ன்ற வார்த்தை யார் உருவாக்குனா, சுதேஷ்ன்ற வார்த்தை யாரு உருவாக்குனா கமெண்ட் பண்ணுங்க. சுராஜ்ன்ற வார்த்தை யார் உருவாக்குனா, சுதேஷ்ன்ற வார்த்தை யார் உருவாக்குனா கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சுராஜ்ன்ற வார்த்தை யார் உருவாக்குனா, சுதேஷ்ன்ற வார்த்தை யார் உருவாக்குனா? சுராஜ்ன்ற வார்த்தை யார் உருவாக்குனா, சுதேஷ்ன்ற வார்த்தை யார் உருவாக்குனா கமெண்ட் பண்ணுங்க. எந்த வருஷம் உருவாக்குனாங்க கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்கப்பா. சுராஜ்ன்ற வார்த்தை யார் உருவாக்குனா, சுதேஷ்ன்ற வார்த்தை யார் உருவாக்குனா கமெண்ட் பண்ணுங்க. என்னாச்சு, 10 பேர் இருக்கீங்க, வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. இதை நம்ம கிளாஸ்ல சொன்னதானே. சுராஜ்ன்ற வார்த்தை யார் உருவாக்குனா? சுராஜ்ன்ற வார்த்தையை உருவாக்குனது தாதா பெனோருஜியா, கோபாலகிருஷ்ண கோகுலேவா? ஐயோ, என்னாச்சு சங்கரு, முரளி, இல்ல சுதேஷ் திலகரா? என்ன கிளாஸ் நிறைய தடவை சொல்லியிருக்கேனம்மா, என்னாச்சு? இல்லம்மா, தப்புமா, தப்பு. கொஞ்சம் யோசிங்கண்ணே. சுராஜ்ன்ற வார்த்தையை உருவாக்குனது யாரு, காயின் பண்ணது யாருன்னு கேட்டேன். சுதேஷ்ன்ற வார்த்தையை உருவாக்குனது யாரு, காயின் பண்ணது யாரு? கொஞ்சம் யோசிங்களேம்மா, கொஞ்சம் யோசிங்களே. சூப்பர்ப்பா. சுராஜ்ன்ற வார்த்தையை உருவாக்குனது யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதி, சுவாமி தயானந்த சரஸ்வதி. சரியா, இது 1966 உருவாக்கி இருப்பாங்க. சுதேஷ்ன்ற வார்த்தையை உருவாக்குனது யாருன்னா எம்ஜி ராண்டே. சூப்பர்வா, எம்ஜி ராண்டே சுதேசி. எப்ப அப்படின்னா 1872 இது பூனேல உருவாக்கி இருப்பார். இது பூனேல, அது பாம்பேல, இது பாம்பேல. சரியா, சரி. இப்ப நான் கேட்கிறேன், இந்த சுராஜை டிக்ளேர் பண்ணது எப்போ? இந்த சுராஜை ஒரு ஐஎன்சி மாநாடு டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. நான் சொன்னேன் சுராஜை ஒரு ஐஎன்சி மாநாடு டிக்ளேர் பண்ணலாம்னு சொன்னேன். எந்த மாநாட்டை டிக்ளேர் பண்ணாங்க சொல்லுங்க?
சுதேசியை ஒரு ஐஎன்சி மாதிரி டிக்ளேர் பண்ணாங்க. சுதேசியை ஒரு ஐஎன்சி மாதிரி டிக்ளேர் பண்ணாங்க. எப்போ இது எப்போ கமெண்ட் பண்ணுங்க. சுராஜ் ஒரு ஐஎன்சி மாதிரி டிக்ளேர் பண்ணாங்க. சுராஜ் ஓகேமா, சுராஜ் என் பிறப்புரிமை அடைந்த திலக சொல்லியிருப்பாரு. நான் என்ன கேட்கிறேன், சுராஜ் எப்ப டிக்ளேர் பண்ணான்னு கேட்கிறேன். சுராஜ் எப்ப டிக்ளேர் பண்ணா, சுதேசி எப்ப டிக்ளேர் பண்ணாங்க? ஒரு ஐஎன்சி மாதிரி டிக்ளேர் பண்ணிருப்பாங்களே. அப்படின்னா சுதேசி வந்து 1005 டிக்ளேர் பண்ணிருப்பாங்கப்பா. சுதேசி மூமெண்ட் டிக்ளேர் பண்ண ஞாபகம் இருக்கா? 1005 சுதேசி மூமெண்ட் ஞாபகம் இருக்கா? 1005 டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. கோபாலகிருஷ்ண கோகலே டிக்ளேர் பண்ணிருப்பாரு. சுராஜ்ன்ற வார்த்தை யார் டிக்ளேர் பண்ணிருப்பாங்க? 1006 தாதாபாய் நௌரோஜி டிக்ளேர் பண்ணிருப்பாரு. புரியுதாமா? சுராஜ்ன்ற வார்த்தை டிக்ளேர் பண்ணது யார் அப்படின்னா தாதாபாய் நௌரோஜி. சுதேசின்ற வார்த்தை டிக்ளேர் பண்ணது யார் அப்படின்னா யாரு? கோபாலகிருஷ்ண கோகலே. 2 பேரும் டிக்ளேர் பண்ணிருப்பான். காந்தி என்ன பண்ணுவார்னா இந்த 2 விஷயம் சேர்ந்து ஒன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். அதான் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். காந்தி என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த சுராஜை சுதேசி சேர்த்து ஒன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். இந்த சுராஜையும் சுதேசியும் ஒன்னா சேர்த்து யூஸ் பண்ணுவார். அதான் என்னது? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். 2 ஒன்னா சேர்த்து யூஸ் பண்ணுவார். சூப்பர்மா. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். இந்த சுராஜையும் சுதேசி என்ன பண்ணுவாங்க? ஒன்னா சேர்த்து யூஸ் பண்ணுவார். சுராஜ்னா என்னப்பா அப்படின்னா சுய ஆட்சி, செல்ஃப் ரூல். சரியா? பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ். சுதேசினா என்னப்பா? சுதேசினா யூஸ் இந்தியன் குட்ஸ். இந்திய பொருட்களை இந்தியாவில் பயன்படுத்துங்க. எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ். இந்த 2 விஷயம் சேர்ந்து என்ன பண்ணிப்பாரு? நான் கோஆபரேஷன் காந்தி ஸ்டார்ட் பண்ணிப்பாரு. புரியுதாமா? சூப்பர்மா. தெரியலாம் கூட பரவாயில்ல, தெரிஞ்சுங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எக்ஸாம் போகும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் நம்ம கரெக்டா கொஸ்டின் குறிக்கணுமா? அவ்வளவுதான்ப்பா. தெரியல தப்பே படாதீங்க. கத்துக்கிற விஷயம் வெக்கமே படாதீங்க. லைஃப் இஸ் லேர்னிங் கேம் தான். எப்ப வேணாலும் கத்துக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ண எக்ஸாம் எந்த விஷயத்தையும் தப்பு பண்ணிக்க கூடாது. ஒரு மார்க்கும் உங்க போஸ்டிங் டிடைல் பண்ணுமா? ஒரு மார்க்கும் உங்க போஸ்டிங் டிடைல் பண்ணும். ஐடி 0 என்னமா தெரியலையுமா? சரியா? சரிம்மா. இந்த சுராஜ் சுதேசி 2 சேர்த்து என்ன பண்ணிருப்பானா நான் கோஆபரேஷன் ஆரம்பிச்சிருப்பாரு. புரியுதாமா? இதுல கிளியரா புரியுதா? நான் கோஆபரேஷன் எப்போ ஆரம்பிச்சு அப்படின்னா 1020 ஆரம்பிச்சிருப்பாருமா. 1020 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி. சரிப்பா. இப்ப இது பாப்போமா? டிஃபரன்ஸ் பிட்வீன் சுராஜ் அண்ட் சுதேசி என்ன சார்? அதான் இங்க சொன்னேன். சுராஜ்னா என்னப்பா? சுராஜ்னா செல்ஃப் ரூல்பா. செல்ஃப் ரூல். இந்தியர் ரூல் பண்ணும். பொலிட்டிக்கல் டிபெண்டன்ஸ், அரசியல் சுதந்திரம். சுதேசினா இந்திய பொருட்கள் தயாரிச்ச பொருட்களை இந்தியாவில் வாங்கணும். இந்திய தயாரிச்ச பொருட்களை கண்டிப்பா சார் போடுவாரு. சார் கொஞ்சம் நல்லா ஆயிட்டதுக்கப்புறம் கண்டிப்பா போடுவாருமா. சார் கொஞ்சம் கிரிட்டிக்கா நிலைமையில இருக்காரு. கொஞ்சம் எமர்ஜென்சி சுச்சுவேஷனால சார் போட முடியல. சார் கண்டிப்பா போடுவாரு. குரூப்பை பார்த்துருப்பீங்க. சார் கொஞ்சம் கிரிட்டிக்கா இருக்காரு. கொஞ்சம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அவரால் போட முடியல. சரி பார்ப்போம். சுராஜுக்கும் சுதேசிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா சுராஜ் செல்ஃப் ரூல்பா, சுய ஆட்சி அப்படின்னா என்னன்னா அரசியல் சுதந்திரம். சுதேசி அப்படின்னா இந்தியாவில தயாரிச்ச பொருளை இந்தியாவில வாங்கணும். அப்ப என்ன ஆகும்? இந்திய பொருளாதார வளருமா? எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ். இது பொலிட்டிக்கல், இது எக்கனாமிக். புரியுதாமா? பாண்டிய புரியுதா? இது வந்து எக்கனாமிக்கா வந்து சுதந்திரப்பா சுதேசின்றது. இது சுராஜ் அரசியல் சுதந்திரம். புரியுதா ப்ரோ? பாண்டியா புரியுதா? கிளியரா புரியுதா? கிளியரா புரியுதாமா பாண்டியா? புரியுதா? சுராஜும் சுதேசிக்கு என்ன வித்தியாசம் புரியுதா? சுராஜ்னா செல்ஃப் ரூல், சுதேசினா வந்து பாத்தீங்கன்னா இந்திய பொருட்களை இந்தியாவில தயாரிச்ச பொருளை இந்தியாவில யூஸ் பண்ணணும். சுராஜ்ன்றது பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ், சுதேசின்றது எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ். புரியுதாமா? கிளியராமா பாண்டியா? அடுத்து போலாமா? சரிம்மா. சரி அடுத்து போலாம். சரி ஓகே. ஆகஸ்ட் 1ஆம் தேதி என்ன பண்றாங்க அப்படின்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் லான்ச் பண்றாங்கப்பா. சரிங்களா? இதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றா அப்படின்னா சப்போர்ட்டட் பை ஐஎன்சி எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. அடுத்தது கிலாஃபட் மூவ்மெண்ட். அப்புறம் முஸ்லீம் லீக்கும் சப்போர்ட் பண்றாங்க.
முஸ்லீம் லீக் என்ன பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க. நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் சப்போர்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம தமிழ்நாடு சேர்ந்த ஒரு ஆள் ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணிக்க மாட்டாங்கப்பா. நீதி கட்சி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீதி கட்சி வந்து பாத்தீங்கன்னா நான் கோப்ஷன் மட்டும் சப்போர்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சரிங்களா? ஓகேவா? சப்போர்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சரி பார்ப்போம். நான் கோப்ஷன் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா ஆகஸ்ட் 1 ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? சப்போர்ட் யாரெல்லாம் சப்போர்ட் ஐஎன்சி சப்போர்ட் பண்ணி, கிலாஃபட் மோட் சப்போர்ட் பண்ணி, முஸ்லீம் லீக் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. சரி, இதுக்கு ஐஎன்சி எப்போ பர்மிஷன் வாங்கினாங்க, எப்போ பர்மிஷன் வாங்கினா அப்படின்னா காங்கிரஸ் சிறப்பு மன்றம் நடக்கும்பா. சிறப்பு மன்றம் நடக்கும், செப்டம்பர் மாசம் நடக்கும். செப்டம்பர் மாசம் நடக்கும் 2020. அந்த மாநாட்டுல இந்த பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க. 2020ல செப்டம்பர் மாசம் ஸ்பெஷல் சீசன் நடக்கும். ஸ்பெஷல் சீசன் நடக்கும். இதன் தலைவராக யார் இருப்பா அப்படின்னா லாலால் லஜபதி ராய். கல்கட்டால இந்த சீசன் நடக்கும். கல்கட்டா சீசன் நடக்கும். இந்த சீசன்ல என்ன பண்ணிப்பாங்கன்னா நான் கோபஸ் மூவ்மெண்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஐஎன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. புரியுதா பாருங்க. இப்போ 2020ல செப்டம்பர் மாநாடு, செப்டம்பர்ல ஒரு ஸ்பெஷல் சீசன் நடக்குது. லாலாஜி பாய் தலைமையில, யார் லீடர் அப்படின்னா லாலாஜி பாய் தலைமையில நடக்குது கல்கட்டால. இதுல என்சிஎம் அக்செப்ட் பண்ணாங்க. ஒத்துழைப்பு ஓகே அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஐஎன்சி. ஆனா அபிஷியலா டிக்ளேர் பண்ணது எப்ப அப்படின்னா டிசம்பர் மாசம் 2020 டிசம்பர் மாசம் நாக்பூர்ல நடக்கும்பா. நாக்பூர்ல நடக்கும். ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்க. நாக்பூர் தான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பாத்துக்கிறேன். ஒரே நிமிஷம். நாக்பூரா தெரியல. சரி, நாக்பூர் தான். சரிங்களா? நாக்பூர்ல நடக்கும். இதுல யார் தலைவர் அப்படின்னா விஜய ராகவாச்சாரியார். நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவர் தான் விஜய ராகவாச்சாரியார். இவர் வந்து பார்த்தா ஐஎன்சி பிசினா இருப்பாரு. இவர் என்ன பண்ணுவாரு, அதை கன்ஃபார்ம் பண்ணிடுவார். ஓகே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவார். கன்ஃபார்ம் என்சிஎம் நான் கோபம் ஓகே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்துருவார். கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்துருவார். புரியுதாமா? சரி, எப்ப ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் பண்றாங்க. ஐஎன்சி என்ன பண்றாங்க, பின்னாடி லேட்டரா தான் ஒப்புதல் கொடுக்குறாங்க, கன்ஃபார்ம் பண்றாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த என்ன நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல பைகாட் பண்றாங்கப்பா. கோர்ட்ஸ் பைகாட் பண்றாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் பைகாட், அந்த வேலையை விட்டு வெளியே வராங்க. ஏன்ப்பா அப்படி பண்ண சொல்றாரு காந்தி அப்படின்னா யாருமே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகாதீங்க, பிரிட்டிஷ் ஸ்கூலுக்கு போகாதீங்க, பிரிட்டிஷ் கோர்ட்ல யாரும் வேலை பார்க்காதீங்க, லாயர்ஸை யாரும் வேலை பார்க்காதீங்க, கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸை யாரும் வேலை பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரிசைன் பண்ணிட்டு வெளியே சொல்லுவாரு. ஏன்ப்பா வேலை பார்க்க யாருமே இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான், வேலை பார்க்க யாருமே இல்லைன்னா வேலை அப்படி பெண்டிங்கா இருக்குமா? இது வந்து பார்த்தா பிரிட்டிஷ் பயங்கர ட்ரபிளா இருக்கும். இது மூலமா யாரெல்லாம் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ராஜாஜிப்பா. ராஜாஜி என்ன பண்ண தன்னோட கோர்ட்ல லாயரா இருப்பாருப்பா. நிறைய பேர் லாயர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்துருவாங்க. நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் த லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாயர் பதவி ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த லீடர் வந்து பார்த்தீங்கன்னா லாயரா இருப்பாங்க கோர்ட்ல. அந்த லாயர் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு ஆளு சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுவாருன்னா ஐசிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஐசிஎஸ் ஆஃபீஸரா இருப்பார். இவர் ரிசைன் பண்ணிடுவார். காந்தி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, தன் ஐசிஎஸ் பதவி ரிசைன் பண்ணுவாரு. இப்ப ஐஏஎஸ் பதவி மாதிரி இருக்குல்ல, அந்த பதவி ரிசைன் பண்ணிடுவார். யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுவாரு, ரிசைன் பண்ணிடுவார். புரியுதா பாருங்க. ஸோ நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த கோர்ட்டு, காலேஜ், கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் யாரும் போகக்கூடாதுன்னு சொன்னனால எல்லா தலைவரும் என்ன பண்றாங்க, தன்னோட லாயர் பதவி ரிசைன் பண்றாங்க. அடுத்து என்ன சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றாரு அப்படின்னா ஐசிஎஸ் ஆஃபீஸர் பதவி ரிசைன் பண்றாரு. அடுத்து என்ன சார் நடக்குது அப்படின்னா கவர்மெண்ட் கொடுத்த டைட்டில் திருப்பி கொடுத்துருங்க, எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருங்க, அவங்க அவார்ட்ஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து இந்தியா என்ன தேவை, கல்வி தேவை தானே, நம்மளே கல்வி கொடுப்போம்னு சொல்லி நேஷனல் ஸ்கூலும் நேஷனல் பஞ்சாயத்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல என்ன பண்றாங்க, நேஷனல் ஸ்கூலும் நேஷனல் பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்திய பொருட்களை இந்தியாவில் தயாரிச்ச பொருளை வாங்குங்க, அந்நிய பொருட்களை வாங்காதீங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஸோ இதுலதான் என்ன பண்ணுவாங்க, காதி டெவலப் ஆயிருக்கும்பா. இதுலதான் என்ன இருக்கும், காதி வந்து பயங்கரமா டெவலப் ஆயிருக்கும். காதி வந்து இதுலதான் பயங்கரமா டெவலப் ஆயிருக்கும். புரியுதா? அடுத்து வந்து பார்த்தோன்னா வரிகட்டா போராட்டம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வரிகட்டா இயக்கம் வந்து பார்த்தோன்னா நடத்திருப்பாங்க 1922 தஞ்சாவூர்ல கூட வந்து பார்த்தோன்னா நடத்திருப்பாங்க ராஜாஜி தலைமையில. சரியா? அடுத்து வந்து பார்த்தோன்னா சிவில் டிஸ்ட்ரிபியூட் மட்டும் ஆரம்பிச்சிருப்பாங்க. சட்டமறை கேட்கணும், நீ என்ன சட்டம் போட கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் எல்லாமே ஃபாலோ பண்ணிருப்பாங்க. புரியுதாமா? சோ இதான் சுராஜ் அண்ட் சுதேசி சொன்னேன். புரியுதா? சுதேசினா என்ன பண்றது, அவங்க பொருள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம பொருள் மட்டும் யூஸ் பண்ணணும். சுராஜ் என்னது, பொலிட்டிகல் டிபெண்ட்ஸ் வந்துருச்சா, ரெண்டுமே வந்துருச்சாமா? புரியுதாமா? கிளியரா புரியுதாமா?
கிளியரா புரியுதாமா? சரி. அடுத்து என்ன சார் நடக்குது அப்படின்னா, இது வந்து பார்த்தோம்னா ஒயிட் ஸ்ப்ரெட்டா ஆகுது. எல்லா ஸ்கூலும், காலேஜ் எல்லாமே வந்துருச்சு. எல்லா லாயர்ஸ் என்ன பண்றாங்க, தன்னோட பதவியை ரிசைன் பண்ணிட்டு களத்துல குதிக்கிறாங்க. சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே காலேஜ் போல, ஸ்கூலுக்கு போல. சரி, எல்லாருமே இங்க கலந்துக்கிறாங்க. இதுலதான் வந்து பார்த்தோம்னா 1921 ஒரு வேல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுல இருந்து பிரின்சஸ் வந்திருப்பார். அவரை போய் யாரும் பார்க்காதீங்க. ஏன்னா உன்னை பறந்துங்க. இப்ப ஹெலிகாப்டர் மேல போல என்ன பண்ணப்பா, எல்லாரும் பேன் பார்ப்போம். இப்போ இருக்கு, சில பேர் பார்க்க மாட்டான். ஃபிளைட்ல அதிகமா வந்து வாரம் போயிட்டு வருவாங்க, தினமும் போறவங்க பார்க்க மாட்டாங்க. சரி, இந்த மாதிரி சும்மா சாதாரண மக்கள் வந்து பார்ப்பாங்களே, அதே மாதிரி ஒரு ராஜா வந்து ஊர்ல வந்தா எல்லா மக்களும் வேடிக்கை பார்ப்பாங்க. யாருமே பார்க்கலாம், அவருக்கு அசிங்கம் தானே. யாருமே பார்க்கலாம், அசிங்கம் தானே. இவர் வந்து பயக்கட் பண்ணி சொல்லிப்பாரு. அவரோட வரவேற்பை யாரும் போகாதீங்க, யாரும் பார்க்காதீங்கன்னு சொல்லிப்பாரு. புரியுதா? புறக்கணிக்க சொல்லியிருப்பார். யாருன்னா காந்தி சொல்லியிருப்பார். நோட் பண்ணிக்கீங்க. காந்தி பிரின்சஸ் ஆஃப் வேல்ஸோட வரவேற்பை யார் சொல்லியிருப்பா? புறக்கணிக்க சொல்லியிருப்பார். காந்தி தான் புறக்கணிக்க சொல்லியிருப்பார். கிளியரா புரியுதாமா? கிளியரா புரியுதா? அடுத்து என்ன சார் நடந்துச்சு அப்படின்னா, சவுத் இந்தியால பயங்கரமா சப்போர்ட்மா. பயங்கரமா ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு பார்ப்போம். தமிழ்நாடு ராஜகோபாலாச்சாரி, பெரியார், சத்தியமூர்த்தி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த நான் கவர்மெண்ட் மோட்ல பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டில் என்ன, அந்த ராஜாஜி, பெரியாரு, அப்புறம் வந்து பார்த்தா சத்தியமூர்த்தி, இவங்க 3 பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த நாடு பயங்கரமா கொண்டு போறாங்க. ஆந்திரால என்ன ஆகுது அப்படின்னா, நோட் பண்ணிக்கிங்க. ஜமீன்தாரும் விவசாயம் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஜமீன்தாரும் விவசாயி 2 பேரும் என்ன பண்றாங்க, 4 வருஷம் கலந்துக்கிறாங்க. 2 பேருமே கலந்துக்கிறாங்க. இனிஷியல் ஜமீன்தார் கலந்துக்கிற மாதிரி இருந்தாலும் பின்னாடி என்ன பண்றாங்க, பேக் அடிச்சாங்க. அதனால என்ன பண்றாங்க, பிரசிடண்ட் என்ன பண்றாங்க, இந்த ஜமீன்தாரையும் சேர்த்து அடிக்கிறாங்க. ஜமீன்தாரையும் போட்டு அடிக்கிறாங்க. டேய், உன்னை விட மாட்டான்டா, இதான் ஒரு சான்ஸ் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஜமீன்தாரையும் போட்டு அடிக்கிறாங்க. சரியா? அதனால ஜமீன்தார் என்ன பண்றான் அப்படின்னா, நீ கட்ட வேண்டிய காசை திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனையா போகுது. நல்லா புரிஞ்சுங்க. ஆந்திரால இனிஷியல் என்ன ஆகுது அப்படின்னா, விவசாயிகள் ஜமீன்தார் 2 பேரும் சேர்ந்து போட்டா போடுறாங்க. ஒரு கடவுள் ஜமீன்தார் வந்து பேக் அடிச்சான். என்ன பண்றான் அப்படின்னா, இப்ப பிளஸ் என்ன பண்றாங்க, இவனே போட்டு அடிக்கிறாங்க, ஜமீன்தாரே போட்டு அடிக்கிறாங்க. இப்ப 2 பேரும் சண்டை வந்தப்போ ஜமீன்தார் என்ன பண்றாருன்னா, எனக்கு கட்ட வேண்டிய காசை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு விவசாயிகள் வந்து ப்ரெஷர் பண்றான். புரியுதா? இது ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு தென்னிந்தியால. அடுத்து கேரளா என்ன பண்றான் அப்படின்னா, விவசாயம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண, ஆன்டி ஜெம்னி ஸ்ட்ரகிள், ஜெம்னி நில உரிமையாளர்கள் அப்படின்னு போராட்டம்னு சொல்லி ஒரு ஆரம்பிக்கிறாங்க. நோட் பண்ணிக்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. ஆன்டி ஜெம்னி ஸ்ட்ரகிள் எப்போ ஆரம்பிச்சு அப்படின்னா 1921 கேரளால ஆரம்பிக்கிறாங்க. இது ஆரம்பிச்சாங்கன்னா மாப்பிளப்பா, மலபார் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் பா. மலபார் மாப்பிள்ளைஸ், நோட் பண்ணிக்கங்க. மலபார் மாப்பிள்ளைஸ், சரியா? மலபார் மாப்பிள்ளைஸ் ஒரு குரூப் என்ன பண்றாங்கன்னா, ஆன்டி ஜெம்னி ஸ்ட்ரகிள், ஜெம்னி நில உரிமையாளர் எதிராக என்ன பண்ணாங்க, விவசாயிகள் வந்து பார்த்தா போராட்டம் பண்ணாங்க. சரிங்களா? புரியுதா? இவங்க வந்து பார்த்தா ரொம்ப சப்ரஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மலபார் மாப்பிள்ளைஸ் என்ன பண்றாங்க, பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அடுத்து காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த போராட்ட முடிவா என்ன நம்மளுக்கு கிடைக்கும், சுராஜ்ன்ற விஷயம் நமக்கு கிடைச்சிரும். புரிஞ்சுங்கப்பா, நான் சொன்னேன் சுராஜ்ன்ற விஷயத்தை அடிப்படையா கொண்டு தான் காந்தி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இந்த போட முடிவுல நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், செல்ஃப் ரூல் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோட்டஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த போட்டோ சக்சஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா சுராஜ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த போட்டோ எப்படி நடத்தணும், பீஸ்ஃபுல்லா நடத்தணும், நான் வயலன்ஸ் பேஸ் பண்ணி தான் நடத்தணும், வயலன்ஸ் இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, பிப்ரவரி மாசம் 1922 காந்தி என்ன சொல்லுவாரு, நான் வந்து பார்த்தா சட்டமறிப்பு இயக்கம் கையில் எடுக்க போறேன், சிவில் சும்மா ஆரம்பிக்க போறேன் பர்டோலில அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. இது பிரிட்டிஷ் பயங்கரமா த்ரெட்டா இருக்கும்பா. பயங்கர பிரிட்டிஷ் சப்போஸ் சட்டமறுக்கம் இயக்கத்தை விட்டு அப்ப ஆரம்பிச்சுன்னா அப்பயே சுதந்திரம் கிடைச்சிருக்கும்பா. ஏன்னா அந்த அளவுக்கு பிரஷர் போயிட்டு இருந்துச்சு. அந்த பிரஷர் சுட்டு ஆரம்பிச்சுட்டானா அப்பயே சுதந்திரம் கிடைச்சிருக்கும். ஆனா காந்தி பண்ண ஒரு முட்டாள்தனமான விஷயத்தினால சுதந்திரம் கிடைக்காம போயிருக்கும். சட்டமன்றத்தை ஆரம்பிக்க எச்சரிக்கை விடுத்தாருப்பா. பிரிட்டிஷ் வந்து சவால் விட்டாரு, நீ முட்டை எனக்கு கொடுக்கலன்னா சுதேசி மீன்ஸ்னா ஒரு சொந்த நாடா அப்படியே சொல்லலாமா? சுதேசினா என்ன அப்படி சொல்லலாம்னா, ஒரு சொந்த நாடு சொல்லலாம், சொந்த நாடு தயாரிச்ச பொருள் சொல்லலாம், அந்த சொந்த நாடு தயாரிச்ச பொருளை வாங்க சொல்லி மக்கள்கிட்ட சொல்லலாம். சரியா? சுதேசினா வந்து பார்த்தா சொந்த நாட்டுல இண்டிஜியஸ். இப்ப சுதேசி மீன் வந்து நம்ம இந்தியா ஆத்ம நிர்பார் சொல்லுவாங்க. ஆத்ம நிர்பார் தண்ணீர் சொல்லுவாங்கல்ல, நம்ம நாட்டுல தயாரிச்ச பொருள் தண்ணீர் தான் சொல்றாங்கல்ல, அதான் சுதேசி. இப்ப இந்த காலத்துல சுதேசி ஆத்ம நிர்பார். நம்ம மோடிஜி சொல்லுவார்ல, ஆத்ம நிர்பார் பாரத். சரி, ஓகே. சரி, அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தோம்னா சௌரி சௌரா இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட் நடக்க காரணம் என்ன அப்படின்றத பார்ப்போம். நிறைய இடத்துல வன்முறை நடந்துச்சுப்பா. நிறைய இடத்துல பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா போட்டு அடின்னு அடிச்சாங்க. யார போராட்டம் பண்ண எல்லாத்தையும் பார்த்தா அடின்னு அடிச்சாங்க. அதுல கடுப்பான சில பேர் என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் நெருப்பு வச்சு கொளுத்திடுவாங்க. ஸோ பாப்பா என்ன இடத்துல நடந்துச்சு அப்படின்னா, கேரளால மாப்பிள்ளை கழகம் சொல்லிட்டு 1921 நடந்துச்சுப்பா. 1921 நடந்துச்சு. அடுத்து ஆந்திரால ராம்போ ரிவோல்ட் அப்படின்னு சொல்லி ரிவோல்ட் நடந்துச்சுப்பா. 1922 ரிவோல்ட் அப்படின்னு ஒரு நடந்துச்சு.
அடுத்து வந்து பார்த்தோன்னா சௌரி சௌரா இன்சிடென்ட். இந்த 2 இன்சிடென்ட் தான் சௌரி இன்சிடென்ட் நடந்த காரணம். ஏன்னா இது 2லயும் பிரசிடென்ட் வந்து பயங்கரமா அடி வாங்கியிருப்பான். விவசாயிகள் வந்து பார்த்தோன்னா பயங்கரமா அடி வாங்கியிருப்பான். இந்த செய்தி வந்து பார்த்தோன்னா நாடு ஃபுல்லா பத்தி தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது ஆந்திராலையும் கேரளாலையும் விவசாயிகளை போட்டு ரொம்ப அடி அடிக்க ஜமீன்தாரும் பிரிட்டிஷ் அடியே அடிக்க ஆரம்பிச்சிடும். இதனால என்ன ஆகும்னா கடுப்பானவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குப்பா, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், சௌரி சௌரான்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த வில்லேஜ்ல வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை மதுக்கடை கொளுத்துறது, மதுக்கடை அடிச்சு ஒடுக்குறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே போக 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 போலீஸ்காரவும் இவங்க சண்டை வந்துடும். அதனால போலீஸ்காரர் ஃபுல்லாத்தையும் எரிச்சு விட்டுருவாங்க. போலீஸ்காரர் ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, எரிச்சு விட்டுருவாங்க. 28 பேர் செத்து போயிருவாங்க. 28 பேர் என்ன பண்ணுவாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கொளுத்துட்டாங்க, 28 பேர் செத்து போயிருவாங்க. இந்த இன்சிடென்ட் எப்ப நடந்துச்சு அப்படின்னா 5 பிப்ரவரி 1922 நடந்துச்சு. 5 பிப்ரவரி 1922 நடந்துச்சுப்பா. சௌரி சௌரா இன்சிடென்ட் சொல்லுவாங்க. சௌரி சௌரா இன்சிடென்ட் சொல்லுவாங்க. சரி, காந்திக்கு சப்போர்ட் பண்ணுவாரப்பா. காந்தியோட முக்கியமான அம்சமே 4 வைலன்ஸ் தான். வைலன்ஸ் ஆரம்பிச்சுல. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை வித்ரா பண்ணிடுவார்ப்பா. இனிமே நான் கோஆபரேஷன் கிடையாது, நான் இதை நிறுத்துறேன்னு சொல்லி வித்ரான் பண்ணிடுவார். புரியுதா பாருங்க. சௌரி சௌரா இன்சிடென்ட்னால என்ன பண்ணிடுறா, காந்திஜி இனிமே நான் கோஆபரேஷன் கிடையாதுவா, நீங்க வைலன்ஸ் பண்ணிட்டீங்க, நம்ம கொள்கை மீறி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, வித்ரான் பண்ணிடுவார். எதுக்கு அடிச்சா அவங்க கொளுத்து விட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ் இந்த 3000 பேர் வந்து பார்த்தா சுட்டு தள்ளியிருப்பாங்கப்பா. காங்கிரஸ் இந்த 3000 பேர் சுட்டு தள்ளியிருப்பாங்க. அந்த வெறியில சண்டை போட்டிருப்பாங்க. இவங்க சண்டை போட அவங்க சண்டை போட்டிருப்பாங்க. இனிஷியலா இந்தியன்ஸ் அடிக்கல, அவங்க அடிச்சனாலும் இவங்க திருப்பி அடிச்சிருக்காங்க. புரியுதா, அவங்க அடிச்சாலும் திருப்பி அடிச்சிருக்காங்க. எவ்வளவு நாள் அடி வாங்கிட்டு இருப்பாங்க. சரியா, அடுத்தது காந்தி என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த விஷயத்தினால என்ன பண்ணிப்பாரு, சஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு. அந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிற விஷயம், சிவில் டிசோபி எல்லாத்தையும் என்ன பண்ணிப்பாரு, சஸ்பெண்ட் பண்ணிப்பாரு. சரியா, இனிமே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுல கடுப்பான யாரு அப்படின்னா நேரு செம்மையா கடுப்பாரு. ஏழை லூசு பயில, நான் உனக்கான லாயர் பதவியை ரிசைன் பண்ண வந்தேன். ஏன்னா லாயரா இருப்பார் நேரு வந்து பார்த்தோன்னா ஜவஹர்லால் லாயரா இருப்பாரு. போஸ், நான் ஐஏஎஸ் ஆஃபீஸரா, ஐசிஎஸ் ஆஃபீஸரா, உனக்காண்டி தான் ரிசைன் பண்ணி வந்தேன், உன்னை தான்டா முதல்ல வெட்டணும் அப்படின்ற மாதிரி என்ன கூடாது. இங்க 2 பேர் வந்து பார்த்தோன்னா பதவி ரிசைன் பண்ணிட்டு வருவாங்க. 2 பேரும் ரொம்ப சூப்பரா பதவியில இருப்பாங்க. 2 பேர் வெளியாயிருவாங்க. இது கூட இன்னொரு ஆளு ஐஎன்சி தலைவரா இருப்பார்ல, ஐஎன்சி 1920 தலைவரா இருப்பார்ல, யாருப்பா, ஸ்பெஷல் மாநாட்டுல லாலாஜி பராய், அவர் சரியே காட்டாயிருவார். கிறுக்கனா அடிக்கிறானா, ஒரு போலீஸ் அவன் அடிச்சவன் திருப்பி அடிச்சிருக்காங்க, அவன் அடிச்சவன் திருப்பி அடிச்சா நம்மளா போய் அடிக்கல, இவன் பூசுதரமா பண்ணிட்டு இருக்கான், சூப்பரா போயிடுச்சு கலைச்சான்னு சொல்லிட்டு எல்லாம் வெறியாயிருவாங்க. யார் எல்லாம் வெறியானா, நேரு, போஸ், லாலாஜி பராய் பயங்கரமா கண்டிச்சு காந்தி இருக்கிறாங்க. இனிமே காந்தி சொல்ற கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு போஸும் 4 பேர் முடிவு பண்றாங்க. புரியுதா பாருங்கம்மா. சரியா, காந்தி வந்து சொல்லிக்காம யார்ட்டையும் கேட்க மாட்டாருப்பா, யார்ட்டையும் கேட்க மாட்டாரு. லான்ச் பண்ணும்போது மூட்டி இத்தனை பேர்ட்டு கேட்டீங்களே, நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு வந்து பார்த்தா கேன்சல் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி நேரு, போஸ், லாலாஜி பராய் பயங்கர கடுப்பாயிருவாங்க, வெறியாயிருவாங்க. ஏன்னா உங்களுக்காண்டி நாங்க ராப்பால உழைச்சு பண்ணோம்டா, நீங்க பாட்டு லூசுனம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வெறியாயிருவாரு. யாருக்கு அந்த கடுப்பா வரல, வேலை பார்த்துட்டு தெரியும், வேலை கேன்சல் பண்ணா கடுப்பாகும்பா அறியா, அது யார்ட்டையும் கேட்க மாட்டாரு. ஸோ காந்தி இதனால என்ன பண்ணணும், 6 வருஷம் சிறையில் கொடுப்பாங்கப்பா. இந்த சௌரி சௌரா இன்சிடென்ட் காந்தி தான் காரணம் சொல்லிட்டு 1924 அரெஸ்ட் பண்ணி 28 பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. 28 யூஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் கிலாபத் மூவ்மெண்ட் இல்லாம போயிடும். இந்த 4 வருஷம் காந்தி அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கிலாபத் மூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா காலியாகும். சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன சார் ஆகுது அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. காந்தி வந்து அரெஸ்ட் பண்ணி போயிடுவாங்களா, 1922 அரெஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. 22 28 வரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா 24 ரிலீஸ் பண்ணிடுவாங்க. காந்தி 24 என்ன பண்ண ரிலீஸ் பண்ணிடுவாங்க, புது பிரஷர் பொலிட்டிக்கல் பிரஷர்னால ரிலீஸ் பண்ணிருப்பாங்க பிரிட்டிஷ். புரியுதா பாருங்கம்மா. இந்த இடைப்பட்ட கேப்ல காங்கிரஸ்குள்ள ஒரு பிரிவு வந்திருக்கும். நல்லா பாருங்க, சுயராஜ்ய கட்சி, காங்கிரஸ்குள்ள ஒரு பிரிவு வந்திருக்கும், சுயராஜ்ய கட்சி ஒரு கட்சி வந்திருக்கும். நல்லா பாருங்க. 1922 கயா மாநாடு நடக்கும்பா. கயா மாநாடுன்னு சொல்லி நடக்கும். இதுல வந்து பார்த்தா சிஆர்தாஸ் வந்து தலைவரா இருப்பார். நாங்க என்ன சொல்றோம், நாங்க அரசியல் கட்சியை நிக்க போறோம், பாலிடிக்ஸ்ல நிக்க போறோம், எலெக்ஷன் நிக்க போறோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இல்ல இது சரி வராது, காங்கிரஸ் ஒரு கொள்கைப்படி எலெக்ஷன் நிக்க போறோம்னு சொல்லியிருப்பாங்க. இதனால தனியா என்ன பண்ண கட்சி ஆரம்பிச்சு போயிருவாரு, சுராஜ் கட்சின்னு ஆரம்பிச்சுவார். காங்கிரஸ்குள்ள என்ன பண்ணுவாரு, சுராஜ் பார்ட்டின்னு ஆரம்பிச்சுவார். சுராஜ் பார்ட்டின்னு சொல்லி என்ன பண்ணுவார் ஆரம்பிச்சுவார். நோட் பண்ணிக்கோங்க, சுயராஜ்ய கட்சி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், சிஆர்தாஸ் ஆரம்பிச்சார். சிஆர்தாஸும் மோதிலால் நேரு என்ன பண்ணாங்கன்னா இப்பதான் ஃபுல் டைம் பாலிடிக்ஸ் இறங்க போறாங்க. நோட் பண்ணிக்கோங்க, சிஆர்தாஸ் தான் இதோட ஃபவுண்டர். டிஎன்பிசி கொஸ்டின் பா, எப்போ ஆரம்பிச்சா அப்படின்னா 1/1/1923 டிசம்பர் மாசம் மீட்டிங் முடிஞ்சு அடுத்த நாள் என்ன பண்ணிருப்பாங்க, 1/1/1923 என்ன பண்ணிருப்பாங்கன்னா சித்திரந்த தாஸும் மோதிலால் என்ன பண்ணிருப்பாங்க, சுராஜ் பார்ட்டின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க, சுயராஜ்ய கட்சி. இவங்க ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில உள்ள போறது, போய் பிரிட்டிஷ் யாரு வேலை செய்யவும் பண்றது, உள்ள போயிட்டு அவன் என்ன சட்டம் போட்டாலும் சட்டத்தை போடவும் பண்றதா இவங்க வேலை. உங்க ஆப்ஜெக்ட் என்ன, சட்டம் போட்டு உள்ள போகணும், அவன் என்ன சட்டம் போட்டா சட்டத்தை நிறைவேற்றாம பண்றோம். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல 234 தொகுதி இருக்கா, 234 தொகுதி, சீமான்ட்ட ஒரு 40 தொகுதி இருக்கு, விஜய்ட்டு ஒரு 80 தொகுதி இருக்கு, அண்ணாவன்ட்ட ஒரு 30 தொகுதி இருக்கு. இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க,
ஸ்டாலின் என்ன பண்ணுவார்? பயப்படுவாரா ஸ்டாலின் பயப்படுவாரா? என்ன பண்ணுவார்? எந்த சட்டம் போட்டாலும் சீமான் கண்டிப்பா எதிர்ப்பார், விஜய் கண்டிப்பா எதிர்ப்பார், அண்ணாமலை எதிர்ப்பார். அப்போ நல்ல விதமான சட்டங்கள் வெளியே வருமா? நல்ல விதமான சட்டங்கள் மட்டும் 3 பேர் ஆதரிப்பாங்க. அப்போ என்ன மக்களுக்கு அத்தியாவசிய சட்டமோ அது மட்டும் வெளியே வரும். இதுதான் அவங்களோட ஆப்ஜெக்டிவ். இப்போ சட்டமன்றத்துக்கு உள்ள போய் அவன் என்ன சட்டம் போட்டு தடுக்கலாம், அதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ். புரியுதாமா? சரி, இதன் மூலமா என்ன நடந்துச்சு, இந்தியாவில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மாற்றம் வேண்டும்னு சொல்லுவாங்கப்பா. நோட் பண்ணிக்க, ப்ரோ சேஞ்சஸ் சொல்லுவாங்க. சுராஜ் பார்ட்டியை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க? ப்ரோ சேஞ்சஸ் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கங்க, இந்த சுராஜ் பார்ட்டியை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க? ப்ரோ சேஞ்சஸ் சொல்லுவாங்க. இதுல முக்கியமா இந்த மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, நீ பாருங்க, நீ எழுதுறேன். இதுல எவ்வளவு முக்கியமான மெம்பர்ஸ், சுராஜ் பார்ட்டியில இருந்த முக்கியமான மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தலைவர் CR தாஸ், இவர்தான் தலை. அடுத்து மோதிலால் நேரு. அடுத்து யார் சார் அப்படின்னா, சுபாஷ் சந்திர போஸ். அடுத்து 4வது லாலா லஜபதி ராய். அடுத்து விதல்பாய் பட்டேல். 6வது சத்தியமூர்த்தி. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோமா, ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு பேரும் தனித்தனியா, அதனால மொத்தமா எழுதிப்படும். ஜின்னா. இந்த 7 பேர் தான் சுராஜ் பாட்டில் ரொம்ப முக்கியமான ஆளு. CR தாஸ் முதல்வர் ரொம்ப முக்கியமான லீடர். சுபாஷ் சந்திர போஸ், லாலா லஜபதி ராய், விதல்பாய் பட்டேல், சத்தியமூர்த்தி, ஜின்னா. இந்த 7 பேர் தான் ப்ரோ சேஞ்சஸ் சொல்லுவாங்க. இந்த 7 பேர் என்ன சொல்லுவாங்க? ப்ரோ சேஞ்சஸ், மாற்றம் வேண்டுபவர்கள். என்ன பண்ண, சட்டமன்றத்துக்கு உள்ள போய் சட்டம் போடாம பண்றதுதான் இவங்க வேலை. சரியா? ப்ரோ சேஞ்சஸ். இன்னொரு குரூப் இதுக்கு ஆப்போசிட் உருவாகிறாங்கப்பா. இதுக்கு ஆப்போசிட் இன்னொரு குரூப் உருவாகிறாங்க, மாற்றம் வேண்டாது, நோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி உருவாகிறாங்க. நோ சேஞ்சஸ் ஒரு ஆள் உருவாக்குறாங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா, நாங்கள் நோ எலெக்ஷன், எங்களுக்கு எலெக்ஷன்லாம் வேண்டாம், சட்டமன்றத்தில் போக மாட்டோம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு குரூப் ஆரம்பிக்கிறாங்க. யார் யாருன்னா, ஃபர்ஸ்ட் வல்லபாய் பட்டேல், விதல்பாய் பட்டேலோட அண்ணன். வல்லபாய் பட்டேல். 2வது யார் சொன்னா, அபுல் கலாம் ஆசாத். இதெல்லாம் காந்தியோட ஆதரவாளர் இருப்பாங்க. காந்தி என்ன சொன்னா விசுவாசியா கேட்பார். அப்புறம் வந்து 3வது யாருன்னா, ஜவஹர்லால் நேரு. அவங்க அப்பா ஒரு கட்சியில இருப்பாரு, பையன் ஒரு கட்சியில இருப்பாரு, ஜவஹர்லால் நேரு. அடுத்து அன்சாரி, டாக்டர் அன்சாரி. வேற யார் சில முக்கியமான ஆள் அப்படின்னா, 5வது ராஜாஜி. 6வது வந்து பார்த்தா ராஜேந்திர பிரசாத். இவங்க 6 பேர் ரொம்ப முக்கியமான ஆளுப்பா. மாற்றம் வேண்டாம், காந்தி சொன்னதே போதும், காந்தி சொல்றதே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிப்பாங்க, என்ன சொன்னாலும் காந்தி சொல்ல கேட்டுதான் பண்ணணும்னு சொல்லி ஒத்துக்க மாட்டாங்க. சரியா? இவங்க வந்து ஒரு சைடு இருப்பாங்க, இவங்க வந்து ஒரு சைடு இருப்பாங்க. புரியுதாமா? ப்ரோ சேஞ்சஸ், நோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி 2 குரூப் இருப்பாங்க. சரியா? சரி, பார்ப்போம். அதான் அந்த குரூப் வந்து பார்த்தா அப்போஸ் பண்ண ராஜாஜி, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர நோ சேஞ்சஸ் சொல்லுவாங்க. இவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்க, முட்டி மோதிட்டே தெரிஞ்சாங்க. சரி, அடுத்து பார்ப்போம். சரியா? இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நோட் பண்ணிக்கோங்க, ப்ரோஞ்சேஸோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1923 மெட்ராஸ் தேர்தலில் 11 சீட் ஜெயிச்சிருப்பாங்கப்பா. 11 சீட் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க காங்கிரஸோட ஒப்பந்தம் போட்டனால அதுக்குள்ள போக மாட்டாங்க. சட்டமன்றத்தை புறக்கணிச்சிருப்பாங்க. சட்டமன்றத்தை என்ன பண்ணி, லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷனை வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. எலெக்ஷன் ஜெயிச்சிருப்பாங்க. எலெக்ஷன் நடந்தனால என்ன பண்ணிருப்பாங்க, இந்த சட்டமன்றத்துல போக மாட்டாங்க, புறக்கணிச்சிருப்பாங்க. பை காட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 11 சீட் ஜெயிச்சிருப்பாங்கப்பா. 11 சீட் ஜெயிச்சிருப்பாங்க. எங்க அப்படின்னா, மெட்ராஸ்ல போக மாட்டாங்க. மெட்ராஸ் ஆட்சி. ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சென்ட்ரல்ல 42 ஜெயிச்சு என்ன பண்ணுவோம்னா, ஒரு இடத்துல ஆட்சி அமைப்பாங்க. எங்க அப்படின்னா, பீகார்லயும் பெங்காலையும் ஆட்சி அமைப்பாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அந்த சுராஜ் பார்ட்டி வந்து பார்த்தோம்னா 1923 ஆட்சி அமைக்கிறாங்க. 1923 பெங்கால்ல பீகார்ல என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து பார்த்தா ரூல் பண்றாங்க. ஆனா மெட்ராஸ் என்ன பண்ணல, பைகாட் பண்றாங்க. மெட்ராஸ் ஜெயிக்கல, அதனால பைகாட் பண்றாங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னா, இதன் மூலமா ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. 1925 ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்பீக்கர் யாருப்பா? இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்பீக்கர் யாரு? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்பீக்கர் யாரு அப்படின்னா, விதல்பாய் பட்டேல். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நோட் பண்ணீங்க, விதல்பாய் பட்டேல். சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தடவை இந்தியன் ஸ்பீக்கர் ஆறாரு. இவர் வந்து சுராஜ் கட்சியை சேர்ந்தவர், சுராஜ் பார்ட்டியை சேர்ந்தவர். நோட் பண்ணிக்கப்பா. 1925 ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சேர்ந்த ஒரு ஆள் சபாநாயகர் யாருன்னா, விதல்பாய் பட்டேல். 1925 எந்த கட்சி சேர்ந்த? சுராஜ் கட்சி. புரியுதாமா? சரி, அடுத்து என்ன, இப்படியே பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுப்பா. அந்த நோ சேஞ்சஸ் ப்ரோ சேஞ்சஸ் பிரச்சனை போயிட்டு இருந்தனால ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா,
காந்தியே தலைவராயிருவாருப்பா. காந்தி வந்து பார்த்தா தலைவர் பதவியே பிடிக்காது. காந்தியும் தலைவராரு. எந்த வருஷம் அப்படின்னா 1924. காந்தி ஜெயில ரிலீஸ் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்கன்னா காந்தி ஐஎன்சி பிரசிடென்ட் ஆயிரும் 1975. பெல்கம் மாநாட்டில் கர்நாடகாவில் பெல்கம் சொல்லிட்டு பிளேஸ் இருக்கு. அந்த மாநாட்டில் ஐஎன்சி தலைவராக யாருன்னா காந்தி. 1924 காந்தி என்ன பண்ணுவாரு? ஐஎன்சி தலைவர் ஆயிடுவார். வேற வழி இல்லாம இவங்க இப்படியே விட்டு அடிச்சு நாதிடுவாங்க, நம்ம தலைவர் ஆகும் தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா 1924 என்ன பண்ணுவோம்? ஐஎன்சி பிரசிடென்ட். காந்தி டைரக்டா ஐஎன்சி பிரசிடென்ட். அடுத்தது 1925 ஐஎன்சி பிரசிடென்ட் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு. நோட் பண்ணிக்கப்பா, ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. 1925 என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பார்த்தா இந்தியா நாட்டை சேர்ந்த பெண், இந்தியன் உமன், ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ஐஎன்சி பிரசிடென்ட் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு. கான்பூர்ல நடக்கும். யூபியில கான்பூர்ல நடக்கும். புரியுதா பாருங்கம்மா? கான்பூர்ல இந்த 2 மாநாடு, ஃபர்ஸ்ட் மாநாடு பெல்காம் நடக்கும், 2வது மாநாடு வந்து பார்த்தோன்னா எங்க நடக்கும்? கான்பூர் நடக்கும். இந்த 2 மாநாட்டுல வந்து பார்த்தோன்னா 2 தலைவர்கள் நடந்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் யாருன்னா சரோஜினி நாயுடு. ஃபர்ஸ்ட் உமன் யாருப்பா? ஃபர்ஸ்ட் ஐஎன்சி பிரசிடென்ட், உமன் ஐஎன்சி பிரசிடென்ட் யாருப்பா? ஃபர்ஸ்ட் உமன் டு பிகம் ஐஎன்சி பிரசிடென்ட் யாருப்பா? நேற்று கிளாஸ்ல பார்த்தோம். யாருப்பா ஃபர்ஸ்ட் உமன் டு பிகம் ஐஎன்சி பிரசிடென்ட் யாருப்பா? கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உமன் டு பிகம் ஐஎன்சி பிரசிடென்ட் யாருப்பா? ஃபர்ஸ்ட் உமன் டு பிகம் ஐஎன்சி பிரசிடென்ட் யாருப்பா? கமெண்ட் பண்ணுங்க. என்னாச்சு, ஒரு ஆள் கூட பேசியே மாட்டேங்கிறீங்க, நோட்ஸ் எடுத்துட்டே இருக்கீங்களோ? அப்படி எடுத்துக்கலாமா? நோட்ஸ் எடுத்துட்டு பிஸியா இருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ஐஎன்சி பிரசிடென்ட் யாருப்பா? இந்தியா நாடு சேர்ந்த ஒரு ஆள் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஐஎன்சி பிரசிடென்ட் இருப்பான். யாருப்பா? யாருப்பா? ஐயா தொடங்க மாட்டீங்க அப்படித்தானே? அன்னி பேசன். சூப்பர்ப்பா. ஒரே ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மற்றவங்களா என்னாச்சு? பாண்டியா, முரளி, ஆரிபா, யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி மோட்டிவேஷன் அவங்க பேரு. அதுக்கப்புறம் வேற யார் இருக்கீங்க? சரி, ஓகே, ஒரு 7 பேர் இருக்கீங்க. கமெண்ட் பண்ணுங்கப்பா. அன்னி பேசன். அன்னி பேசன் எந்த மாநாடுல ஐஎன்சி பிரசிடென்ட் ஆயிருப்பாங்க? எந்த மாநாடு, எந்த வருஷம் ஐஎன்சி பிரசிடென்ட் எப்போ ஆயிருப்பாங்க? ஸோ இங்க மொத்தம் எழுதி போறீங்க பாருங்க. 3 பேர் தான் இப்போ ஐஎன்சி பிரசிடென்ட் ஆயிருப்பாங்க. உமன்ஸ் வந்து 3 பேர் தான் ஐஎன்சி பிரசிடென்ட் ஆயிருப்பாங்க. உமன்ஸ் வந்து 3 பேர். 3 பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஐஎன்சி பிரசிடென்ட் ஆயிருப்பாங்க. ஐஎன்சி பிரசிடென்ட் ஆயிருப்பாங்க. யார் யாரெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அன்னி பெசன்ட் 1917 அன்னி பெசன்ட். 1925 யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு. 1933 நெல்லி சென்குப்தா. நெல்லி சென்குப்தா. 3 பேர் தான் ஐஎன்சி பிரசிடென்ட். இப்ப கேட்கலாம் எத்தனை பேர் வந்து பார்த்தா பெண்கள் வந்து ஐஎன்சி பிரசிடென்ட்? 3 பேர் பா. 17, 25, 33. இது கல்கட்டா. இது கல்கட்டா. இது எப்பப்பா அப்படின்னா கான்பூர். இது வந்து கான்பூர். இது கல்கட்டா. இதுவும் கல்கட்டா. புரியுதா பாருங்கம்மா? ஓகேவாம்மா? இந்த 3 பேர் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது என்ன சார் நடக்குது அப்படின்னா 1927 நம்ம பார்க்க போறோம். 1927 என்ன நடந்துச்சு பார்க்க போறோம். சரி, பார்ப்போம். 1927 சைமன் கமிஷன். இந்த சைமன் கமிஷனை முடிச்சுக்கோம்பா. சைமன் கமிஷனை முடிச்சுக்கோம். மீதி நாளைக்கு பார்ப்போம். சைமன் கமிஷன் எதுக்காண்டிப்பா சைமன் கமிஷன் வர்றாங்க இந்தியாவுக்கு? ஒய் சைமன் கமிஷன் கேம் டு இந்தியா? எதுக்காண்டி சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா to analyze and rectify Government of India 1990. இந்திய அரசட்டம் 1919 உள்ள குறைபாடுகளையும் அதில் உள்ள விளக்கங்களையும் ஆராய தான் யாரு ஒரு சைமன் கமிஷன் வராங்க. புரியுதாமா? சைமன் கமிஷன் எதுக்காண்டி இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா இந்திய அரசட்டம் 1919 போட்ட மாண்டெக் சிம்சோ சீர்திருத்தத்தை அனலைஸ் பண்றதுக்கும் அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு தான் யாரு ஒரு சைமன் கமிஷன் வராங்க. புரியுதாமா? சைமன் கமிஷன் வராங்க. சரிங்களா? சரி, இதுல வந்து பார்த்தோன்னா என்ன கமிஷன்? ஆக்சுவலா இது ஒரிஜினல் பேர் வந்து பார்த்தோன்னா இந்திய அரசாங்க சட்டம் உருவாக்கப்பட்ட இந்திய சட்ட ஆணையம் சொல்லுவாங்க. இதை இந்திய சட்ட ஆணையம் சொல்லுவாங்க. இந்திய சட்ட ஆணையம் சொல்லுவாங்க. இந்தியன் ஸ்டாச்சுரி கமிஷன் சொல்லுவாங்க.
இதோட தலைவர் தான் யாரு? சைமன். சைமன். அதனால இந்த கமிஷன் பேர் என்ன சொல்லலாம்? சைமன் கமிஷன் சொல்றாங்க. சைமன் கமிஷன் சொல்றாங்க. சரியா? இதுல இருந்த எல்லாருமே வெள்ளையர்கள்ப்பா. 7 பேர். அப்ப இதை இந்தியன்ஸ் ஏத்துப்பானா? ஏத்துக்க மாட்டாங்கப்பா. 7 பேருமே இந்தியன்ஸ் அப்படின்னா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியர்களுக்கு எப்படி வெள்ளையர்களுக்கு எப்படி இந்தியோட நிலைமை தெரியும்? 7 பேருமே யாருன்னா பிரிட்டிஷ்காரங்க. 7 பேருமே யாருன்னா பிரிட்டிஷ்காரங்க. 7 பேருமே அப்ப இந்தியன்ஸ் எப்படி ஏத்துப்பாங்க? ஏத்துக்க மாட்டாங்க. அதனால இது என்ன பண்றாங்கன்னா புறக்கணிக்கிறாங்க. நோட் பண்ணிக்கங்க. இதை புறக்கணிக்கிறாங்க. எந்த மாநிலத்துல முடிவு பண்றேன் அப்படின்னா இங்க பாருங்க, எழுதி போறேன். 1927ல காங்கிரஸ் மாநாடு நடக்குதுப்பா. காங்கிரஸ் மாநாடு நடக்குது. எங்க நடக்குது அப்படின்னா மெட்ராஸ் நடக்குது. இந்த மாநாட்டுல தலைவர் யாருன்னா டாக்டர் அன்சாரி. இந்த மாநாடு முடிவுல என்ன முடிவு பண்றேன் அப்படின்னா ஒரு ஸ்லோகன் உருவாக்குறாங்க. கோ பேக் சைமன் அப்படின்ற ஸ்லோகனை உருவாக்குறாங்க. புரியுதா பாருங்க. ஸோ சைமன் கமிஷன் வெளியே போ. சைமன் கமிஷன் இந்த கோ பேக் கொரோனா காமெடி பண்ணாங்கல்ல. கொரோனா காலகட்டத்தில் வந்து பார்த்தோன்னா கோ பேக் கொரோனா என்ன பொண்டாட்டியாடா போனா போன்னு சொல்றதுக்கு இப்ப அதுவே அந்த மாதிரி போச்சு. சரியா? இது வந்து எல்லாமே அந்த காலத்தை ஆரம்பிச்சு 1927ல கோ பேக் சைமன் சொல்லிட்டு அந்த ப்ரோடக்ட் ஆரம்பிச்சு. புரியுதாமா? கோ பேக் சைமன் ப்ரோடக்ட் ஆரம்பிச்சு. சரியா? சரி, பார்ப்போம். அடுத்து என்ன சார் ஆரம்பிச்சு அப்படின்னா இந்த டிசிஷன் யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த ஐஎன்சி கொண்டு வந்த முடிவுக்கு முஸ்லீம் லீகும் சப்போர்ட் பண்றாங்க, ஹிந்து மதம் சப்போர்ட் பண்றாங்க. ஓகே, இந்த முடிவுக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லி என்ன பண்ண சப்போர்ட் பண்ணுவோம். 2 பேருமே சப்போர்ட் பண்றாங்க. அடுத்து என்ன சார் ஆகுது அப்படின்னா சைமன் கமிஷன் எதுக்குறீங்களே. சைமன் கமிஷன் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெட்ராஸ்ல யாருப்பா எதுக்குறா? யார் எதுக்குறா அப்படின்னா சத்தியமூர்த்தி, முக்கியமான தலைவர். மெட்ராஸ் சைமன் கமிஷன் எதிர்த்த யாருன்னா சத்தியமூர்த்தி. பஞ்சாப்ல யார் எதுக்குறா அப்படின்னா லாலா லஜபதி ராய். இந்திய லெவலில் யாருன்னா காந்தி. சரியா? இந்த சைமன் ப்ரோடக்ட்ல என்ன பண்ணாங்க, இவர் செத்து போயிடுவார். யாரு? லாலா லஜபதி செத்து போயிடுவார். 1928ல செத்து போயிடுவார். தடியடியில இறந்து போயிடுவார். சரிங்களா? சரிங்களா? நம்ம இது பார்த்தோம். சரிங்க. அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா இதனால என்ன சைமன் கமிஷனை விறக்குறீங்களே, உங்களால் முடிஞ்சா, உங்களால் திராணி இருந்தா அரசியல் எழுதி காட்டுனா சொல்லி யார் சவால் விடுறா அப்படின்னா லார்டு பிரிகன்வுட் என்ன பண்றா, சேலஞ்ச் பண்றாருப்பா. இவர் வந்து பார்த்தோன்னா செக்ரட்டரி ஸ்டேட்டா இருப்பாரு. உங்களால் முடிஞ்சா துணிவு இருந்தா நீங்க வந்து பார்த்தோன்னா அரசியல் எழுதி காட்டுறேன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுவார். இதனால என்ன பண்ணுவார், 1928ல மோதி நேரு வந்து பார்த்தா தலைவராக இருப்பார். எல்லா கட்சியும் கூப்பிடுவார், எல்லா கட்சியும் மட்டும் பேசுவார். இது மாதிரி நம்ம சேலஞ்ச் பண்ணிருக்கான், நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லும் போது தான் என்ன ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னா நேரு ரிப்போர்ட் சொல்லி ரிலீஸ் பண்ணுவார். சரி, இதுவரை போதும். இந்த இதுக்கப்புறம் உள்ள விஷயத்த நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இழுத்துன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உள்ள விஷயத்த நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? இந்த 1928க்கு அப்புறம் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நேரு அறிக்கையில நாளைக்கு பார்க்கலாம். புரியுதாமா? கிளாஸ் புரிஞ்சா? ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா?